உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். மீண்டும் பாடுமா? உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன். பிதாவின் மகனே உம்மை துதிப்பேன், இஸ்ரவேலின் மாட்சிமையே உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன், உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். நீதியின் சூரியனே உம்மை துதிப்பேன், உலகின் ஒளியே உம்மை துதிப்பேன். சேர்ந்து பாடுவோம். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன், நீதிமானின் தந்தையே உம்மை துதிப்பேன். தேர்ந்தெடுத்த இயேசுவே உம்மை துதிப்பேன், நீதிமானின் தந்தையே உம்மை துதிப்பேன். நாசரேத்தூர் இயேசுவே உம்மை துதிப்பேன், நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். நாசரேத்தூர் இயேசுவே உம்மை துதிப்பேன், நற்கருணை நாதரே உம்மை துதிப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். பாடுவோம். உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், இயேசுவே ஆண்டவரே உம்மை துதிப்பேன். இந்த ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரே எங்களை எல்லாம் நீ பார்த்து கொண்டிருக்கிறீர். இந்த வேலை நிறைய வார்த்தையை நாங்கள் மீண்டுமாய் கேட்பதற்காக எங்களுடைய உள்ளத்தை நீ தூண்டி எடுத்துக் கொண்டு இந்த மேலான கிருபைக்காக நீர் எங்களை தொட இருக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவருடைய இரக்கம் பெரியது, உங்களுடைய கிருபை பெரிது, உங்களுடைய தயவு பெரிது, இந்த ஆட்சியம் பெரிது. ஆண்டவரே, மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்த பொழுது பல நேரங்களில் நாங்கள் ஏமாந்து போனோம். திருப்பாடல் 118 நாங்கள் வாசிப்பது போல மனிதர்கள் நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் நம்பிக்கை வைப்பதன் மேலும் இந்த திருவசனத்தை கொடுக்க மீண்டுமாய் நாங்கள் கேட்கின்ற இறைவார்த்தை எங்களுடைய சிந்தனைக்கு ஒரு தெளிவை கொடுப்போம். எங்கள் இருதயத்தின் உள்ளத்தின் ஆழத்தை தொட வேண்டிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அதற்காக நீ கொடுத்திருக்கின்ற இந்த நாளுக்காக செலுத்துகிறோம், அதற்காக நீ கொடுத்திருக்கின்ற இந்த ஏற்பாடுக்காக செலுத்துகிறோம், அதற்காக உழைத்துக் கொண்டு நல்ல உள்ளங்களுக்காக செலுத்துகிறோம். இதற்காக பணி செய்து கொள்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் பாத வைக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வாதம் நிரப்பும். ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நீ ஆசீர்வாதம் நிரப்பும். தொடர்ந்து கேட்கிற இறைவார்த்தை எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற வார்த்தைகளாய் இருப்பதற்கு உடைய ஆவியின் கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நண்பர்கள் வேலையில உடைய அக்கினிமயமான அபிஷேகம் எங்கள் மீது இறங்க வேண்டும் பொழுது ஆண்டவரே, நாங்கள் ஒரு புதுப்படைப்பாய் மாறக்கூடிய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பழைய மனிதனை நாம் அடைந்து விட்டு புதிய இயல்பை அழிந்து கொள்கின்ற ஒரு மனிதனாய் இருக்க வேண்டிய ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிரப்பும், உங்கள் கிருபையினால் நிரப்பும், உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்பும். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 ஒரு கிராமத்தில் போய் பிரசங்கம்லாம் பண்ணிட்டு இறை புகழ்ச்சி எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அவங்க ஊருக்கு திரும்பி வர முடியல. அதனால் ஏதாவது ஒரு வீடு தின்ன கிடைக்காதா, படுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஒரு வயசான அம்மா உட்காந்துக்கிட்டாங்க, 2 பேர் வயசான அம்மா. ஒரு வயசான அம்மா என்ன பண்ணாங்க, யார்ப்பா 2 பேர் புதுசாக இருக்கிறீங்க ஊருக்கு, வாங்க என் வீட்டில் தங்கிக்கங்க, ராத்திரி தங்கி இருந்துட்டு காலையில் போகலாம், நான் சாப்பாடும் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பேதுருவும் இயேசுவும் அந்த வீட்டுக்குள்ளே போனாங்க.
அந்த அம்மா அந்த ஆயா சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பாடு முடிஞ்சதையும் இந்த பாருங்கள், இப்போ என்கிட்ட வந்து ஒரு கட்டில் தான் இருக்குது, அந்த நான் மட்டும்தான் அங்கே இருக்கிறேன், அதனால ஒரு கட்டில் தான் இருக்குது, நான் கீழே படுத்துக்கிறேன். அந்த ஆளை பார்த்தா கொஞ்சம் வயசானவராக தெரியுது, பேதுரு. அவர் கட்டிலில் படுத்துட்டு, நீ சின்ன பையனாக தானே இருக்கிற, நீ கீழே படுத்துக்க, கட்டில் பக்கத்திலே கீழே படுத்துக்க, நான் இந்த பக்கம் படுத்துக்கிறேன். ஆனால் ஒரு காரியம் மனசில் எப்பொழுதும் வைக்கணும், நீங்கள் வந்து தூங்கும்போது பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது, கெட்ட கோபம் வரும். சரி படுத்தாங்க. அந்த அம்மா தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேதுரு கட்டிலில் படுத்திருந்தார். இயேசுநாதர் மெதுவாக கட்டிலில் தட்டி, பேதுரு என்னை அன்பு செய்கிறாயா, நேரத்தை பார்த்துக்கங்க, என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு கேட்டேன். என்ன ஆண்டவரே, உங்களை நான் அன்பு செய்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியுமே. இயேசுநாதர் பேசும்போது இந்த அம்மாவுக்கு கேட்கல. பேதுரு பேச ஆரம்பிச்சிருந்து இந்த அம்மா முடிச்சுக்கிச்சு. பக்கத்தில் வச்சுருந்த கோலை எடுத்து பொட்டுன்னு போட்டுச்சு. பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இது இயேசுநாதர் பார்த்தா ரொம்ப வருத்தமாயிடுச்சு. நம்மளால தானே பேதுரு அடி வாங்கிட்டாரு. சரி, பேதுரு மேலே இருந்தால் அடிக்கும்பல இருக்குது, நீ கீழே படுத்துக்க. இயேசுநாதர் சொன்னால் அவர் கட்டிலில் படுத்துக்கிட்டார். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் பேதுருவை கீழே தட்டி, அவர் படுத்திருந்தாரா, அவர் பேதுருவை தட்டி, பேதுரு என்னை அன்பு செய்கிறாயா, இப்போ தானே ஆண்டவர் சொன்னேன் உங்களை அன்பு செய்கிறேன். கிளவி முடிச்சுக்கிச்சு. மேலே இருந்தவன் அடி வாங்கிட்டான், நீ வாங்கி ஒரு பொட்டு மறுபடியும். பேதுருவுக்கு மறுபடியும் அடி. உட்காருங்க. என்ன விஷயம் சொல்ல வர்றேன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவரை சார்ந்து நீங்கள் பிள்ளைகளை, குடும்பத்தில் கணவனை மனைவியை கண்டிக்க அல்லது வழி நடத்த, அவர்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை சொல்ல என்று நீங்கள் ஆரம்பித்தால், இவரை சார்ந்து நீங்கள் எதை செய்தாலும் தொடக்கத்தில் உங்களுக்கு நிறைய அடி விழும். மனசில் விழும், உடம்புல விழும், வாழ்க்கையில் விழும். இயேசுவை சார்ந்தவர்கள் அடி வாங்குவாங்க. அடி வாங்கிறது என்ன தெரியுமா? உண்மையாக நடந்து அன்பு செய்து வாழ்ந்து நீதியோடு இருக்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள் என்ன தெரியுமா? கடவுள் உங்களுடைய வாழ்வை அங்கீகரிக்கிறார் என்பதற்கு சான்றிதழ்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அந்த துன்பத்தை, அந்த உண்மை உணர்வை நம்ம பெற்றுக்கொள்ளும். துன்பத்தினுடைய உண்மை அடையாளம் நமக்கு தெரியணும். துன்பங்கள், இயேசு நம்மை, நம்முடைய வாழ்வை ஆசீர்வதிக்கிறார் அல்லது அங்கீகரிக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் துன்பங்கள். அது ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கணும் துன்பம் வர்றது. அதனால தான் இயேசுவை பாருங்க, 9:51 அவருடைய முகம் எருசலேமை லூக்கா நற்செய்தியில் எருசலேமை நோக்கி இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. துன்பங்களை அவர் எதிர்கொண்டு போறார். நம்ம எல்லாம் துன்பம்னா அதை அவாய்ட் பண்றதுக்கு பார்க்குறோம், எப்படியாவது வேற வழியில் போயிடலாம், இந்த துன்பம் நமக்கு வேண்டாம். அதான பேதுரு சொன்னாரு, இது உமக்கு வேண்டாம். அதான் நம்முடைய மனித இயல்பு. ஆனால் இயேசுவினுடைய இயல்பு, இயேசுவை சார்ந்தவர்களுடைய இயல்பு அதை வரவேற்பது. இயேசுவை சார்ந்து இருப்பதற்காகவே அதை வரவேற்பது. அதான் இயேசு 3 முறை அந்த துன்பங்களை பற்றி சொல்லுவதாக நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நம்ம சிந்திக்க போகிற கருத்து என்ன அப்படின்னா, மோசேயை பற்றி. ஏன்னா ரொம்ப சிறிய கொஞ்ச நேரம்தான், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஒரு நல்ல காரியத்தை நம்ம சிந்திக்கலாம். விடுதலை பயண நூலில் 4வது அதிகாரம், அதில் 2வது வசனம், பேதுருவை பார்த்து, மோசேயை பார்த்து இயேசு ஆண்டவர் சொல்லுகிறார், கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய கையில் இருப்பது என்ன? ஆண்டவர் அவரை நோக்கி உன் கையில் இருப்பது என்ன? உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார். ஒரு கோல் என்றார் அவர். ஒரு கோல் என்றார் அவர். அதை தரையில் விட்டெறி என ஆணை விடுத்தார் ஆண்டவர். அவரும் அதை தரையில் விட்டெறிந்தார். கோலை தரையில தூக்கி போட்டார். அது ஒரு பாம்பாக மாறியது. பாம்பு பைபிள்ல குறிக்கிறது என்ன? சாத்தான். பாம்பு பைபிளில், நம்ம பைபிளை அப்படியே லிட்ரலாக எடுத்துக்கூட, இது ஒரு வரலாற்று பின்னணியோடு இருக்கிற ஒரு நிகழ்வு தான். அதை நம்ம திரித்து கூறலை,
ஆனால் நம்முடைய வாழ்விற்கு இப்படி சிந்திக்கிறோம். எப்படி? அந்த கோலை தூக்கி போட்டார். அந்த கோலை எதற்காக பயன்படுத்தி இருக்கிறார்? இதற்கு முன்னால் ஆடு மேய்க்கிறதுக்கு 40 வருஷம் ஆடு மேய்க்கிறது பயன்படுத்தி இருக்கிறார். இந்த மோசேயினுடைய வாழ்க்கை 120 ஆண்டுகள். 40 வருஷம் அவர் ரொம்ப அற்புதமாக அரண்மனையில் இருந்தார். 7:22 நம்ம வாசிக்கிறோம். மோசே இந்த திருத்துதர் பணியில் மோசே என்ன செய்கிறாரு? எல்லா கலைகளையும் கற்றுத்தே, எகிப்தில் இருந்த எல்லா கலைகளையும் கற்றுத்தே. மோசே நல்லா படித்தவர், போஸ்ட் கிராஜுவேட். 40 ஆண்டுகள் ஆடு மேய்க்கிறார். கடவுளை எப்போ சந்திக்கிறாரு? 80 வயதில் சந்திக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்மள பல பேர் 60, 70, 50, 40 வயசில் இருக்கிறோம். கடவுளை சந்திக்காமே கூட இருக்கலாம். ஒருவேளை நாங்கள் சாமியாராக இருந்துக்கிட்டே கூட கடவுள் காரியங்களை செய்துக்கிட்டே கூட கடவுளை சந்திக்காமே இருக்கலாம். வெறும் பூஜாரியாக இருக்க முடியும் தானே? உள்ளார்ந்த விதத்தில் ஒரு மாற்றம் இல்லாமையே ஒரு பூஜாரியாக கூட இருக்கலாம். கிறிஸ்தவ குடும்பமாக வழி வழியாக இருக்கலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம், திருமணம் நடக்கலாம், பாவ அறிக்கை போகலாம். ஆனால் மனம் மாறாமையே 3:18 மத்தேயுல நம்ம வாசிக்கிறோம், மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள். பரிசேயர்களும் இஸ்ரேலர் தான். திருமுழுக்கு யோவானை தேடி வந்தவர்களும் இஸ்ரேல் தான், இஸ்ரேல் மக்கள் தான், தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள். நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்க தான். இயேசுவினுடைய சீடர்கள் யார் என்பது தான் நமக்கு கேள்வி. அப்போ இவர் 80வது வயதில் ஆண்டவரை சந்திக்கிறாரு. முதல்ல அவருக்கு கற்றுக் கொடுக்குற பாடத்தை பாருங்க. உன் கையில் இருக்கிற கோலை தூக்கி போடு. கோலை எதுக்கு பயன்படுத்தினாரு? பூச்சிப்பட்டுலேருந்து தன்னை காப்பாற்றிக்க, பாதுகாப்புக்கு, ஆடு மேய்க்க, பாதுகாப்புக்கு. மலையில் ஏறும்போது கொஞ்சம் ஊனிக்கிறதுக்கு, ஊன்றுகோலாக தனக்கு தான் பயன்படுத்தினார். ஆடு தனக்கு ஆதாயம், பாதுகாப்பு தனக்கு ஆதாயம், ஊன்றுகோல் தனக்கு ஆதாயம். இல்லை, தனக்கு தான், கடவுளுக்காக இல்லை. இப்போ என்ன சொல்கிறாரு? ரொம்ப சின்ன காரியம், ஆனால் மிகப்பெரிய கருத்து என்ன? உன் கோலை கீழே போடு. உன்கிட்ட இருக்கிற திறமை, உன்கிட்ட இருக்கிற அறிவு, உனக்கு இருக்கிற வாய்ப்புகள், இவைகள் எல்லாம் ஆண்டவர் சொல்கிற மாதிரி பயன்படுத்து. தூக்கி போடு முதல்ல, அப்புறம் ஏதாவது சொல்லுவார். உனக்குன்னு பயன்படுத்தாத. காசாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், உன்னுடைய செல்வாக்காக இருக்கலாம். உனக்கு பயன்படுத்தாத. நீ கடவுளுடைய பிள்ளை இல்லையா? நீ கடவுள் 34:29 நம்ம வாசிக்கிறோம் இணை சட்ட நூலில், கடவுளுடைய இஸ்ரேலே நீ பேறு பெற்றவன். நீ கடவுளுடைய பிள்ளையாக இருக்க, பேறு பெற்றவனாக இருக்கிற. கடவுளுடைய குடும்பம் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்தவன்னா ஒரு தனித்தன்மை, தனி ஐடென்டிட்டி உண்டு. நமக்குன்னு சில வழிமுறைகள் உண்டு, விதிமுறைகள் உண்டு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில முதலாவது பாடம் இந்த நிகழ்விலிருந்து கத்துக்கிறது. இந்த மோசே கீழே தூக்கி போட்டார், தன்னுடைய வச்சிருந்ததை தூக்கி போட்டார். கடவுள் என்ன சொல்றாரோ அது வாழ்வோ சாவோ அதுபடி நட. போட்டதையும் அது பாம்பாக மாறியது. நமக்காக பயன்படுத்தப்படுகிற எதுவுமே, அதாவது தன்னலத்தோடு, பிறர் நலம் இல்லாத, பிறர் நலம் கலவாத, தன்னலத்தோடு பயன்படுத்தப்படுகிற எதுவுமே சாத்தான். காசு, புத்தி, செல்வாக்கு, எதுவுமே தன்னலது உணர்வுகளோடு, பிறர் நலம் கலவாத தன்னல உணர்வுகளோடு பயன்படுத்தப்படுகிற எதுவும் சாத்தான் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. இதுவரையிலும் கோலை எப்படி பிடிச்சிருந்தாரு? தலையில் பிடிச்சார் இல்லையா? அடிப்பகுதியில் தான் பிடிப்பாங்க கோலை ஊன்றதுக்கு. ஆனால் இப்போ இயேசு கடவுள் என்ன சொல்கிறாரு? பாம்பாக மாறியது அந்த பாம்பினுடைய வாலை பிடி, வாலை பிடித்து தூக்கு அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நம்ம பயன்படுத்துறது அது நம்மளை தூக்கக்கூடாது. காசு நம்மளை தூக்கிட்டு போயிடக்கூடாது. பேருக்காக புகழுக்காக நம்ம பாடுபடும் பொழுது அந்த புகழும் பேரும் நம்மளை தூக்கிட்டு போயிடுது இல்லையா? கடவுள்கிட்டேருந்து நம்ம கடத்திக்கிட்டு போயிடுது. நம்ம இருக்க வேண்டிய இடத்துலேருந்து கடத்திக்கிட்டு போயிடுது. அது இடத்துக்கு கொண்டு போயிடுது. அது நம்ம மேலே சவாரி பண்ணுது. அப்படி செய்யாத. வாலை பிடித்து தூக்கு. ஜஸ்ட் யூஸ் இட்.
அவ்வளோதான். யூஸ் பண்ணு. யூஸ் பண்ணுங்கிறது வந்து ஆங்கிலத்தில் ஒரு நெகட்டிவ் டேர்ம். யூஸ் பண்ணிக்க. காசு இருக்கா, யூஸ் பண்ணிக்க, அவ்வளோதான். கடவுளுக்காக உண்மையாக இருப்பதற்காக, அன்பு செய்வதற்காக, நல்ல மனிதனாக வாழ்வதற்காக, அதற்காக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும். உலக செல்வங்களை பயன்படுத்தி கொள்ளணும். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அப்படி பயன்படுத்தும் பொழுது அதை வாலை பிடிச்சு தூக்குறாரு, அது மறுபடியும் கோலாக மாறியது. ஏன் தலையை பிடிச்சு தூக்க சொல்லலை? நம்ம சும்மா ஒரு சிந்தனை தான். பைபிளில் இது நான் சொல்கிற தியலாஜிக்கலாலாம் இருக்காது, உண்மையான பெரிய விவிலிய விளக்கம் இல்லை இது. ஏன் தலையை பிடிச்சி தூக்கலை? தலையை பிடிச்சி நசுக்கிறதுக்கு இன்னொருத்தர் வருவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அவர் வருவார், அது உன் வேலை இல்லை இல்லையா? மரியாவினுடைய வித்து அந்த தலையை நசுக்கும் பைபிள் சொல்றது. அப்ப சாத்தானை வந்து நம்ம பிடிக்கிறது இல்லை, நம்ம இயேசுவை பிடிச்சுக்கணும். இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களை சும்மா தொட்டு தொட்டு யூஸ் பண்ணிக்கணும். சும்மா தொட்டேன் விட்டேன் அப்படின்னு அப்படி விடுறதும் இல்லை, தொடுறதும் இல்லை, அப்படி தான் யூஸ் பண்ணிக்கணும். அப்படி அதான் வாலை பிடிக்கிறது. வாலை பிடிச்ச உடனே அது தலைகீழாக மாறியது. கடவுள் சொன்னதின்படி நடந்ததனால மோசேயினுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கடவுள் சொல்லும்படி நடக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறும். எழுந்து நிற்போம். உங்களுடைய பாடல் புத்தகத்தில் 65வது பாடலை எடுத்துக்கொள்ளுவோம். என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற பாடல். என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, என்றென்றும் உன்னை விலகவும் மாட்டேன் என்ற இயேசுவே. பாடுவோம். என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, என்றென்றும் உன்னை விலகிட மாட்டேன் என்ற இயேசுவே. உன்னை நம்பி காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே, உன்னை நம்பி காலடி வைத்தே இந்த இடத்தினிலே, என்னை உந்தன் கையில் கொடுத்தேனும் சொந்த கரத்தினிலே, என்னை உந்தன் கையில் கொடுத்தேன் சொந்த கரத்தினிலே, என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, என்றென்றும் உன்னை விலகிட மாட்டேன் என்ற இயேசுவே. மலைகளும் குன்றுகளும் அசைந்து போகலாம், மலை போன்ற உன் அன்பு மாறிவிடாது. கரங்களை தட்டி. மலைகளும் குன்றுகளும் அசைந்து போகலாம், மலை போன்ற உன் அன்பு மாறிவிடாது. மலை போன்ற என் துன்பம் மாறிட வேண்டும், மலை போன்ற என் துன்பம் மாறிட வேண்டும். நம்பி வந்தேனே
நம்பி வந்தேனே, நம்பி வந்தேனே. உன்னை நம்பி காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே, உன்னை நம்பி காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே. என்னை உந்தன் கையில் கொடுத்தேனும் சொந்த கரத்தினிலே, என்னை உந்தன் கையில் கொடுத்தேன் சொந்த கரத்தினிலே. ஒன்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, என்றென்றும் உன்னை விலகிட மாட்டேன் என்ற இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவில் அன்பானவர்களே, மிக முக்கியமாக கவனத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வைக்க வேண்டிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, இயேசுவுக்காக நம்மிடம் இருக்கிற அறிவு, ஆற்றல், செல்வாக்கு, பணம் இதெல்லாம் செலவிடும் பொழுது நம்ம ஏழை ஆகிறது இல்லை. 6:38 லூக்காவில் வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த அளவையால் அளக்குறியோ அதே அளவையால் அளக்கப்படும். நோ, அவர் சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டார். அடுத்ததுல அவர் என்ன சொல்றாரு, எந்த அளவையால் அளக்கப்படும் அதே அளவையால்னு சொல்லிவிட்டு அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். அதான் அளவு. நம்ம அளக்கிறது தான் கரெக்டா, அந்த கூம்பா வச்சு அளக்கிறது ஃபுல். ஆனால் அவரது அப்படி இல்லை, அதுலேருந்து சரிந்து விழும். அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி கொட்டுவார்கள். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 4:19 பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, ஆண்டவருடைய செல்வ களஞ்சியத்திலிருந்து அவர் எப்படி கொடுக்கிறாரு, இயேசுவின் வழியாக. இயேசுவின் வழியாக, அதாவது உண்மையா நடக்கிறது வழியா, அன்பு ஆக நடக்கிறது வழியா, நீதியோட வாடுறது வழியா, சரண்டர் பண்றது வழியா, எதற்காக இயேசுவுக்காக எதையும் செய்வேன் அப்படிங்கிற நம்முடைய துணிவு, நம்முடைய மனநிலை வழியா எப்படி கொடுக்கிறாரு, உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் அவரே நிறைவேற்றுவார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அப்ப அந்த கோலை தூக்கி போடுறதுக்கு அவர் அச்சப்படலை. வெறும் கோல் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம், அது அவருக்கு, மோசேக்கு. நமக்கு அது கோல் சாதாரணம் இல்லை, நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்குன்னு தூக்கி, உங்களுடைய குடும்பத்தை, இது இயேசுவினுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள் இயேசுவினுடைய குழந்தைகள். நம்ம 6:18 வாசிக்கலாம், மன்னிக்கணும், எசாயா புத்தகத்தில் 18வது அதிகாரம், எசாயா புத்தகம். படைகளின் ஆண்டவர் சியோன் மலையில் குடிகொண்டிருக்கிறார், நானும் அவர் எனக்கு அளித்த குழந்தைகளும். இதோ ஆண்டவர் முன்பாக அவருடைய அடையாளங்களாய், தி ஐடென்டிட்டி ஆஃப் காட், ஐடென்டிட்டி ஆஃப் ஜீசஸ் என்ன, உங்க குழந்தைங்க தான். நான் யாருன்னு அவர் எப்படி காட்டுவார் உலகத்துக்கு, என் பிள்ளைங்களை பாருங்கப்பா, என் கிறிஸ்தவ குடும்பங்களை பாருங்கப்பா, இதான் ஐடென்டிட்டி, நீங்க தான், நம்ம தான் ஐடென்டிட்டி. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான் அவருடைய ஐடி. அடையாளங்களாகவும் அறிகுறிகளாகவும் தென்படுகிறோம், அறிகுறிகளாகவும் இருக்கின்றோம். Praise the Lord. Hallelujah. அப்ப அதுல ஒரு வைராக்கியம் நமக்கு வேணும். என்னுடைய குடும்பம் இயேசுவினுடைய குடும்பம், இயேசுவினுடைய குடும்பத்தை, அவருடைய குடும்பத்தை அவரு கொடுக்கிறதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? கொடுக்கணும், சரண்டர் பண்ணணும். அந்த கோலை தூக்கி போட்டாரு, அதன் பிறகுதான் அவருடைய வாழ்க்கை. எப்ப அன்பு சகோதரா, அன்பு சகோதரியை, உன்னுடைய வாழ்க்கையை எப்ப கடவுளுக்குன்னு தூக்கி எறிகிறியோ, எல்லாம் நடந்தாலும் நடக்கட்டும், நான் இயேசுவுக்காகத்தான், நஷ்டம் ஆனால் பரவாயில்லை, கஷ்டம் வந்தால் பரவாயில்லை. ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க போயிருந்தேன், அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு. அந்த நான் கொடுத்தது கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னால். அதில் ஜாதி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும், ஜாதி அப்படின்னு ஒரு காலம் இருக்கும் ஞானஸ்நான படிவத்தில், அந்த புத்தகத்தில். தயவுசெய்து உட்காருங்க, நிறைய பேருக்கு ரொம்ப வயசு, உட்காருங்க. அந்த புத்தகத்தில் அப்படி ஒரு காலம், ஒரு கட்டம் இருக்கும். அதில் அங்கே நான் நிறுத்திக்கிட்டேன். அவங்க அப்பாவை கேட்டேன் என்னன்னு எழுத. ஏன்னா எதிர்காலம்னு ஒன்று இருக்கா, யோசனையோடு இருக்கிறேன், ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறேன். அது என்ன, எதை சொல்ல போகிறாங்களோ பார்க்கலாம்.
என்னப்பா போட? ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய நாட்டில் நிறைய கிறிஸ்தவர்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகிறது. அப்போ நான் அந்த இடத்துல வந்து நிறுத்திக்கிட்டு என்னப்பா போட அப்படின்னு கேட்குறேன். அந்த தகப்பன் சொன்னார், பக்கா கிறிஸ்தவன் எழுதுங்க சாமி, என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என் பிள்ளைக்கு எதிர்காலத்தில். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படும். பக்கா கிறிஸ்தவன் எழுதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தை அவருக்குன்னு கொடுத்துட்டோம்னா அது என்னவும் நடக்கட்டுமே, எதுவும் நடக்கட்டும், ஒன்று கேட்டு தலைமொழிகி போயிடாது. மூழ்கி போனால் காலையில் ஒரு அருமையான வசனத்தை தந்தை அவர்கள் பாடினார்கள் என்று நினைக்கிறேன். தந்தை பெரியநாயகம் அவர்கள், நீரிலே நடந்தாலும் அது உன்னை மூழ்கடிக்காது, நெருப்பிலே நடந்தாலும் அது உன்னை எரிக்க, எதுவும் நடக்கட்டுமே. அப்போ அவர் மோசேக்கு அது நடந்தது. கோலை தூக்கி போட்டதையும் பாம்பா மாறிச்சு, அதிர்ந்து போனார். ஆனால் வாழை பிடிச்சி தூக்குனதையும் ஆண்டவர் சொல்கிறாரு. 7வது அதிகாரம் 17வது வசனம்னு நினைக்கிறேன் விடுதலை பயண நூலில். அவர் என்ன சொல்கிறாரு? இந்த கோலை கொண்டு, இந்த கோலை எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போ, இதை கொண்டு அருஞ்செயல்கள் செய்வாய் என்றார் ஆண்டவர். கடவுள் அருஞ்செயல்கள் செய்வாய். எதை கொண்டு? பை யுவர் சரண்டர். அந்த கோல்னா என்ன அர்த்தம்? கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனநிலை, கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மனிதன், கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குடும்பம். எப்போ நீ கடவுளுக்குன்னு கொடுத்துட்டியோ அதை வச்சு பயங்கரமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மாணவர்களே, நான் என்னுடைய குடும்பத்தில் நான் 5வது குழந்தை. 5வது ஆண் பிறந்தா பஞ்சா பறக்கும் அப்படிம்பாங்கள்ல ஒரு வார்த்தை இருக்குது. அது கட்டி ஆண்டாலும் குட்டி சோறா போனாலும் போவோம். 5வது பொண்ணு பிறக்கும், பொண்ணு பிறக்கும், பொண்ணு பிறக்கும். 4 பார்த்துட்டாங்க, எல்லாம் ஆணாக பிறகுது. 5ம் ஆண். எங்கள் அம்மா எனக்கு பால் கொடுக்க விரும்பலை, எப்படியாவது செத்து போட்டோம். கருப்பதை எவ்வளோ பெருசு வந்தாங்க என்ன ஆகும்? ரொம்ப வெறுப்பு. அதனால கோயிலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அடுத்த வாரத்தில் ஞான ஸ்நானம் கோயிலுக்கு கொண்டு போகிறாங்க. அன்பானவர்களே, பாருங்கள் கடவுள் எப்படி பேசுகிறார். கோலை தூக்கி போட்ட உடனே அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறியது. கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அன்றைக்கு பங்கு தந்தை இல்லையாம். அப்போ பெரிய ஒரு தாடி உள்ள எங்கள் பங்குக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு பூசைக்கு ஒரு பெரிய சாமியார் வந்திருக்கு. அவர் பூசை வாசகம் என்னவோ எனக்கு தெரியல. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எப்போ நான் குரு பட்டம் பெற்ற பிறகு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க, அதுவரையிலும் எனக்கு தெரியாது. அந்த ஃபாதர் பிரசங்கம் பண்ணார். சில பேர் வந்து ஆண் குழந்தை எதிர்பார்க்குறாங்க, பெண் குழந்தை பிறகுது. பெண் குழந்தை எதிர்பார்க்குறாங்க, ஆண் குழந்தை பிறகுது. சிவப்பாக எதிர்பார்க்குறாங்க, கருப்பாக பிறகுது. சில பேர் அந்த மாதிரி குழந்தைங்களை பால் கொடுக்காம வேறு ஏதாவது வேறு பாலை ஊற்றி, எருக்கம்பால் ஊற்றி கொண்டு விடுறாங்க. யார் கண்டா? கடவுள் அந்த மாதிரி குழந்தைகளை என்ன மாதிரி சாமியார் ஆக்கலாம், சிஸ்டர் ஆக்கலாம், கடவுள் அப்படி அழைக்கலாம். ஏன் அந்த மாதிரி தாய்மார்கள் செய்கிறாங்க? உடனே எனக்கு என்னுடைய அன்னை ஆலயத்திலேயே பால் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அன்பானவர்களே, அது மட்டும் இல்லை, 5 வயசு வரையிலும் நான் ஊமை. 5 வயசு வரையிலும் பேச்சு இல்லை, அம்மான்னு கூட கூப்பிடுறது இல்லை. ஆனால் பாருங்க, கடவுளுடைய வார்த்தைக்கு, அவங்க கடவுளுடைய வார்த்தை அந்த ஃபாதர் சொன்ன உடனே என்னுடைய தாய் ஏற்றுக்கொண்டார்கள் இல்லையா, இந்த குழந்தையை ஏற்றுக்கிட்டாங்க. அதனுடைய விளைவு பாருங்க, இன்றைக்கு ஆண்டவருக்கு ஊழியனாய் இருக்கிறேன், ஆண்டவருடைய ஊழியனாய் இருக்கிறேன். இப்படித்தான் கடவுள் உங்களுடைய குடும்பத்தை வைத்து எதையும் செய்வார். அற்புதங்களை, இந்த கோலை நீ பயன்படுத்துவாய், இதை கொண்டு நீ அருஞ்செயல்கள் செய்வாய் என்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பிற்குரியவர்களே, இந்த பாட்டு என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்ற அந்த பாட்டை எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் நான் இருந்த பொழுது கடைசியில் நான் அது 6வது ஆண்டு கடைசி, இன்னும் 3 மாதங்கள் இருந்தால் 6 வருஷம் முடிஞ்சிடும். அது ஆயர்களுடைய அப்பாயின்மெண்ட்டு முடிஞ்சிடும். நான் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் போட்டால் தான், அது இன்னும் கொஞ்சம் கொடுத்தா தான், ஆயர்கள் அனுமதிச்சாதான். அந்த டைமில் இந்த பாட்டு போட்டேன், ஜனவரியில் பாட்டு போட்டேன். உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, நீங்கள் தான் மலைகளும் குன்றுகளும் அசைந்து போகலாம், உங்களுடைய அன்பு மாறாது அப்படின்னு நான் உங்களை நம்பி வந்தேன். உன்னை நம்பி காலடி எடுத்து வைத்தேன் இந்த இடத்துல, என்னை உந்தன் கையில் கொடுத்தேன் உன் சொந்த கரத்திலேன்னு போட்டால் என்ன நடந்துச்சு? ஜனவரியில் CD வெளியிட்டோம், மார்ச்சில் ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, கெட் அவுட் ஆஃப் எம்மாவுஸ். எதற்காக குறிப்பிடுகிறேன் அன்பானவர்களே?
அதை வைத்து அருஞ்செயல்கள் செய்வாய் அப்படின்னு வந்துச்சு இல்லையா? ஆனா அந்த கோலை எடுத்துட்டு போய் இவர் தூக்கி போடுறாரு, பாம்பு ஆண் அப்படியே பெரிய பிஸ்தா மாதிரி நிக்கிறார் மோசே. மந்திரவாதி எல்லாம் கோலை தூக்கி போடுறாங்க, அதுவும் பாம்பா மாறுதே, அதுவும் பாம்பா மாறுதே. 1 கொரிந்தியர் 11, 14, 17 வசனங்கள்லாம் பார்ப்போம். சாத்தான் கூட ஒளியின் தூதுவனை போல நடிப்பான். உலகத்தில் உன்னை மயக்கி இழுப்பதற்காக, உன்னுடைய விசுவாசத்தை தளரச் செய்வதற்காக, நீ உன்னிடம் கடவுள் கொடுக்கிற காரியங்களை விட இன்னும் பெரிய காரியங்களை மற்றவன் செய்வான். ஆனால் ஒன்று நம்ம மனசில் எப்பொழுதுமே வைத்துக் கொள்ளணும். யோவான் 1 யோவான்ல 4:4 உனக்குள் இருப்பவர் இந்த உலகில் இருப்பவனை விட மிக பெரியவர் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறதான் பாருங்க. பெரியவர். எல்லாம் பாம்பா மாறுச்சு. மோசேயை கூட கொஞ்சம் அதிர்ஷ்டம், அப்படியே மனசுல அதிர்ச்சி ஆகியிருக்கும். ஆனால் என்ன நடந்தது? அந்த பாம்பு மோசேயினுடைய கோல் பாம்பாக மாறியது, மற்ற எல்லா பாம்புகளையும் விழுங்கிற்று. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எப்போ உன்னுடைய குடும்பத்தை நீ கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்கிறியோ, எப்போ உன்னிடம் இருக்கிற ஆற்றல், பணம், நிதி, மற்ற சக்தி எல்லாம் கடவுளுக்குன்னு அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறியோ, உனக்கு பயங்கர சோதனை வரும். பயங்கர சோதனை வரும். பயங்கர சோதனை வரும். அன்பிற்குரியவர்களே, அந்த சோதனை அளவில் தான் அது நிற்கும். மலை உச்சியிலிருந்து அவரை தள்ளி கொண்டு கீழே விழ செய்ய போனாங்க. அவர்கள் நடுவே புகுந்து தன் வழியே போனார் இயேசு. Praise the Lord. Hallelujah. 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 அப்போ உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இதை போல எவ்வளவு பெரிய சோதனைகளையும் கடந்து போக முடியும், அவருக்கு அர்ப்பணிங்க. காரணம் நமக்கு நல்லா தெரியணும். எண்ணிக்கை புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 33வது அதிகாரம், அதில் 23வது அதிகாரம், அதில் 33வது வசனமாக நமக்கு சொல்லப்படுகிறது. கடவுள் என்ன சொல்றார் பாருங்க. யாக்கோபுக்கு எதிரான மந்திர மாயம் எதுவும் இல்லை. அது 23வது வசனம். 33 இல்ல, 22வது அதிகாரம் 23லிருந்து 33 வரல இப்போ வாசிக்க வேணாம், அது பெரிய பகுதி. என்ன சொல்லப்படுகிறது கடைசியில்? அவர்கள் என்ன சொல்றாங்க? அந்த மோசே இஸ்ரேல் மக்களை உளவாளிகளாக அனுப்புகிறார். இந்த நாட்டை பிடிக்கணும், போய் உள்ளே பார்த்துட்டு வாங்கப்பா, அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். போயிட்டு செங்கடலை 2ஆ பிளந்ததை பார்த்தான், நேரில் பார்த்தான். பாறையை உடைச்சு தண்ணீர் பிளந்துக்கிட்டு வந்ததை பார்த்தான், நேரில் பார்த்தான். ஆனால் இவர்கள் உளவு பார்த்துட்டு ஐயையோ, அந்த வசனம் சொல்லுகிறது 33வது வசனம், அவர்கள் ராட்சத அரக்கர்களை போல இருக்கிறார்கள், அவர்கள் முன்பாக நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். ஆமென். பாத்தீங்களா? மனிதன் தளர்ந்து போற மாதிரி சாத்தான் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வான். நம்ம தளர்ந்து போக கூடாது. நம்ம வெட்டுக்கிளிகள் அல்ல, காம்ப்ளெக்ஸ் வரக்கூடாது. நம்ம பைபிளை பிடிச்சிட்டா நம்ம ஏழை ஆயிடுவோம். பைபிளை பிடிச்சிட்டா ஆண்டவருக்குரியவங்களா மாறிட்டா, புனிதர்களை போல வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம வாழ பிழைக்க தெரியாதவன் மற்றவன்லாம் ஒதுக்கிடுவான். நம்மளுக்கு உறவுகள் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கழிஞ்சிரும். நமக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் எல்லாம் எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு கிடைக்காது நினைக்கக்கூடாது. காசு கடவுளுக்கு கொடுத்தா, கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுத்தா குறைஞ்சு போயிடுவோம் நம்ம அப்படின்னு நினைக்கக்கூடாது. அறிவை பகிர்ந்து கொடுத்தா குறைஞ்சு போயிடுவோம்னு நினைக்கக்கூடாது. தொட்டனை தூரும் அறிவு கொடுக்க கொடுக்க கடவுள் இங்கே இருந்து அமுக்கி குடுக்கி சரிந்து விழும்படி கொட்டிக்கிட்டே இருப்பார் பின்னால. 52:12 நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்றார் எசாயா புத்தகத்தில், ஆண்டவர் உனக்கு முன்னே இருப்பார், உனக்கு பின்னே இருந்து பாதுகாப்பாய் இருப்பார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. எப்போதும் இருக்கிறார், அவர் பார்த்துக்குவாரு. அவருடைய பொறுப்பு. நீ எப்போ அவரிடம் உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய குடும்பத்தை, உன்னை சேர்ந்தவர்களை ஒப்பு கொடுத்துட்டையோ, அவர் இட் இஸ் ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவர் பார்த்துக்குவாரு. நம்ம வெட்டுக்கிளிகள் அல்ல, நம்ம அரக்க மனிதர்களை போல நம்ம மனம் தளர்ந்து போகக்கூடாது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த உணர்வுகளோடு அப்படியே அந்த பாடலை மறுபடியும் பாடுவோம். மாட்டேன் என்று சொன்னவரே, என்று
விலகவும் மாட்டேன் என்ற இயேசுவே. என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர். என்றென்றும் உன்னை விலகவும் மாட்டேன் என்ற இயேசுவே. கலங்காதே அஞ்சாதே என்று உறக்கச் சொன்னவரே, காலமெல்லாம் காத்திடுவேன் என்று முன்னுரைத்தவரே. கலங்காதே அஞ்சாதே உறந்தவரே, காலமெல்லாம் காத்திடுவேன் என்று உரைத்தவரே. நம்பி வந்தேனே, உன்னை நம்பி காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே. உன்னை நம்பி காலடி கொடுத்தேனும் சொந்த கரத்தினிலே. உன்னை நம்பி காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே. என்னை உந்தன் கையில் கொடுத்தேனும் சொந்த கரத்தினிலே. என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே. என்றென்றும் உன்னை விலகவும் மாட்டேன் என்ற இயேசுவே. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எண்ணிக்கை புத்தகத்துல 23வது அதிகாரம் அதுல 22வது வசனத்துல ஒரு முக்கியமான காரியத்தை படிக்கிறோம். நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். வாட் இஸ் அவர் ஐடென்டிட்டி அல்லது வாட் இஸ் அவர் பவர் நமக்கு தெரியணும். நம்முடைய சக்தி என்ன? அந்த வசனம் சொல்லுகிறது, காண்டா மிருகத்தின் கொம்பு. வாசிங்க. எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். எகிப்திலிருந்து இறைவன் அவர்களை வெளிக்கொணர்கின்றார். காண்டா மிருகத்தின் கொம்புகள், காண்டா மிருகத்தின் கொம்புகள் அவர்களுக்கு உண்டு, அவர்களுக்கு உண்டு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 எகிப்திலிருந்து இங்க கொண்டு வந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரையிலும் கடவுளுடைய குடும்பமா இல்ல, கடவுளுடைய வசனத்துக்கு ஏற்றபடி நடக்கல, கடவுளுடைய புனிதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வாழ ஆரம்பிக்கல, அதற்கு முயற்சி எடுக்கல. இப்ப நான் அந்த கோலை தூக்கி போட்டுட்டேன், கடவுள் சொன்ன மாதிரி நடக்கிறேன், நான் ஒப்பு கொடுத்துட்டேன், என் குடும்பத்தை கடவுளுக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆகையினால என்னுடைய வாழ்க்கையில இனி நான் காண்டா மிருகத்தின் கொம்பு என்னிடம் உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம்? காண்டா மிருகம் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, ஜூவில் பார்த்துருக்கிறீங்க, நேஷ்னல் ஜியாகிராஃபிக் சேனலில் பார்த்துருப்பீங்க. காண்டா மிருகம் யானையை சிங்கம் 4 சிங்கம் சுற்றுச்சுன்னா தள்ளி விட்டுரும். காண்டா மிருகத்தை 4 சிங்கம் சுத்த சொல்லுங்க. ஒரு காண்டா மிருகம் 4 சிங்கம் என்ன 10 சிங்கம் வந்தால் கூட தன்னுடைய ஒற்றை கொம்பினால கிழிச்சு எறிஞ்சிடும். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. கடவுளுடைய வார்த்தையில எவ்வளவு அடங்கி இருக்கு பாருங்க. காண்டாமிருகத்தின் கொம்பு அவர்களிடம் உள்ளது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு பலசாலிகள். ஏன் காரணம்? நான் அவர்களோட இருக்கிறேன், அவர்கள் முன்னே ஆண்டவர் இருக்கிறார், அவர்கள் பின்னே பாதுகாப்பாய் இருக்கிறார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 அன்பானவர்களே, இந்த எகிப்தில் அடிமைகளாய் இருந்தவங்க எகிப்திலிருந்து அந்த எரிகோவுக்கு நுழையிற பாதை 750 கிலோமீட்டர். 750 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து 40 ஆண்டுகள் போறதாக நமக்கு பைபிள்ல இருக்கு.
அங்கங்கே போகிறாங்க, மாடு கண்ணை வச்சுக்கிட்டு அங்கே தங்குவாங்க. ஒரு ஒரு பயிர் அறுப்பாங்க, விதைச்சி அறுப்பாங்க, புல் அறுக்கவங்க, மாடு கன்று போடும். அதெல்லாம் 1 மாதம் 2 மாதம் 5 மாதம் 6 மாதம். அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தூரம் போவாங்க, அங்கே மறுபடியும் தண்ணி இருக்கிற இடம் பார்த்து அப்படியே மேயும். பிள்ளைகள் அந்த ஆடுகள்லாம் மேயும், மாடுகள் மேயும், தங்குவாங்க. அப்படியே 40 ஆண்டுகள்னு இருக்குது. இந்த 40 ஆண்டுகள் 750 கிலோமீட்டரை கடக்கிறதுக்குள்ள அடிமைகளாக இருந்தவர்கள் 31 இன மக்களை தோற்கடித்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. 31 இன மக்கள், இனங்கள், 7 பேர் அரசர்களை அவர்கள் தோற்கடித்திருக்கிறார்கள். நினைச்சு பாருங்க, காண்டாமிருகத்தின் கொம்பு அவர்கள்ட்ட இருந்துச்சு தானே. அதற்கு காரணம் என்ன? இந்த உயிருள்ள ஆண்டவர். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எல்லாரும் அன்பானவர்களே, ஆண்டவருக்கென்று உங்களுடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த கோலை கொண்டு எப்பொழுதும் அந்த கோலை எடுத்துக்கிட்டு போ, அந்த அர்ப்பணத்தை எடுத்துட்டு போ. டேக் யுவர் ஸ்பிரிட் ஆஃப் கான்சக்ரேஷன், இல்லையா? அந்த அந்த ஒப்பு கொடுத்திருக்கிற மனநிலையோடு நீ போனீன்னா அந்த கோலை எடுத்து கொண்டு போ, செல்லுகின்ற இடங்களில் எல்லாம் அருஞ்செயல்களை செய்வாய். பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. ஹalleluya. Hallelujah. அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்தையும் தனிப்பட்ட உங்கள் வாழ்க்கையையும் இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஒரு அழைப்பு உங்களுக்கு தந்தைக்கு கொடுத்திருக்கிறார். பொதுநிலை ஊழியர்களாக வருவதற்கு, லே ப்ரீச்சர் குரூப்பில் சேர்வதற்கு ட்ரைனிங்காக அழைப்பு கொடுத்திருக்கிறார். உங்களில் பலரை ஆண்டவர் அழைக்கிறார். பெயர் கொடுங்க, முன் வாருங்க, பயிற்சிக்கு வாங்க. அற்புதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே பார்ப்பீர்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அனைவரும் எழுந்து நின்று ஆண்டவரை புகழ்ந்து அதே பாடலை பாடிவிட்டு தொடர்ந்து அந்த ஆராதனையிலே நாம் பங்கெடுப்போம். காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே, என்னை உந்தன் கையில் கொடுத்தேன் சொந்த கரத்தினிலே. உன்னை காலடி வைத்தேன் இந்த இடத்தினிலே, என்னை உந்தன் கையில் கொடுத்தேன் சொந்த கரத்தினிலே. என்றும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவரே, என்றென்றும் உன்னை விலக மாட்டேன் என்ற இயேசுவே. தடைகளும் கட்டுகளும் நீங்கி போகணும், சாபங்களும் பாவங்களும் மறைந்து போகணும். தடைகளும் கட்டுகளும் நீங்கி போகணும், சாபங்களும் பாவங்களும் மறைந்து போகணும். தேடி வந்த தெய்வம் நீ காத்திட வேண்டும், தேடி வந்த தெய்வம் நீ காத்திட வேண்டும். நம்பி வந்தேனே, நம்பி
அனைவரும் இரண்டு கரங்களையும் உயர்த்துவோம். எல்லாரும் இரண்டு கரங்களையும் உயர்த்துவோம். ஆண்டவர் இயேசுவை உற்று நோக்குவோம். மௌனத்திலே ஆண்டவரிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பலவீனங்களோடு, உங்களுடைய பாவங்களோடும் கூட ஆண்டவர் இயேசுவுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள். தன்னுடைய பலவீனமான நிலையிலே தான் ஊதாரி மைந்தன் தந்தையிடம் தன்னை ஒப்புக் கொடுத்தான். ஆனால் சரணடைந்தான். மனம் மாறியவர்களுக்கேற்ற செயல்களை செய்து காட்டுங்கள் என்று மறைநூல் சொல்லுகிறது. ஊதாரி மைந்தன் மனம் திரும்பியவனாக தன்னை ஆண்டவரிடம், அந்த தந்தையிடம் ஒப்படைத்தான். ஒப்புக்கொடுங்கள். குடிப்பழக்கம் இருக்கலாம், விபச்சார பழக்கம் கூட இருக்கலாம், மற்றவர்களுடைய பெயரை கொலை செய்து தொடர்ந்து அப்படி நடந்து கொண்டிருக்கலாம். பொறாமை தீ, மற்றவர்களை பற்றிய பொறாமை தீ நம்மை எரித்து கொண்டிருக்கலாம். கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிக்காமலே கடவுளை பற்றி நிறைய பேசுபவர்களாக இருக்கலாம். சரணடையாமலேயே மற்றவர்கள் கடவுளிடம் வர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்ற போலி மனிதர்களாக இருக்கலாம். சாட்சிய வாழ்வு இல்லாமல் பிள்ளைகளுக்கு நல்ல புத்தியை சொல்லிக் கொடுக்கின்ற பெற்றோர்களாக இருக்கலாம். சிறிய துன்பம் வந்தாலும் கூட இயேசுவினுடைய மதிப்பீடுகளை விட்டு ஓடி போகின்றவர்களாக நாம் இருக்கலாம். ஒப்புக்கொடுங்கள். எல்லா பலவீனங்களோடும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுங்கள். குடும்பத்திலே உள்ள ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஒப்புக்கொடுங்கள். கணவனை மனைவியை ஒப்புக்கொடுங்கள். உடன்பிறப்புகளை ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் நம்மை நாம் இருப்பது போலவே ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கிறோம், பாவிகளை மீட்கவே மானிட மகன் இவ்வுலகிற்கு வந்தார். பாவிகளுக்காகவே நான் இவ்வுலகிற்கு வந்திருக்கிறேன். நோயுற்றவருக்கு மட்டும்தான், நோயாளர்களுக்கு மட்டும்தான் மருத்துவர் தேவை. நான் மருத்துவனாக வந்திருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நமக்காகத்தான். ஒப்புக்கொடுங்கள். ஒரு சாதாரண மனிதனாக மட்டுமல்ல, ஊழியராகவும் கூட மாற வேண்டும். ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை ஊழியர்களாக்குங்கள். அருமையான எங்கள் ஆண்டவரே, இந்த மறை மாவட்ட ஆயரையும் அவருக்கு உதவியாக இருக்கிற குருக்கள், கன்னியர், பொதுமக்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். இந்த அருமையான ஜெப உணர்வை உணர்த்துகின்ற பணியை செய்து கொண்டிருக்கிற உம்முடைய ஊழியர் தந்தை பெரியநாயகம் அவர்களையும் ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசீர்வதியும். மக்களுக்கு அவர் வழியாக நீர் கொடுக்கின்ற இந்த அழைப்பு ஆண்டவரே உம்முடைய குரலாக மக்கள் இதயத்திலே தொனிக்கட்டும். தாங்கள் மாறுவது மட்டுமல்ல, தங்கள் அருகிலே உள்ள மற்றவர்களையும் எல்லாரையும் மாற்றும்படியான வாழ்க்கை நம்மிடம் வேண்டும் என்று எண்ணுகின்றவர்களாய், ஊழியர்களாகவும் கூட உம்முடைய பிள்ளைகள் மாறும்படி ஆண்டவரே நீர் அதிசயங்களை செய்வீராக. ஊமையாக இருந்த என்னை பேச வைத்தவரே, இவர்கள் உம்மை பற்றியே பேசும்படியாக, உமக்கு சான்று பகர்ந்து உம்மை அறிவிக்கும்படியாக இவர்களை மாற்றும். குடும்பத்திலே அவர்களுடைய குடும்பத்திலே முதலாவது உமக்கு சாட்சியமாக ஒரு புனிதனாக எழுந்து ஜொலிக்கும்படி இவர்களை மாற்றும் ஆண்டவரே. தனிப்பட்ட முறையிலே உமக்கு நல்ல சீடத்திகளாக இவர்களை மாற்றும். இவர்களுக்கு வழிகாட்டுகின்ற தந்தை அவர்களுக்கு இன்னும் ஊக்கத்தை தாரும். அவருக்கு தோள் கொடுத்து உதவுகின்ற ஊழியர்களை இன்னும் பலப்படுத்தும். ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கின்ற எல்லாரையும் ஆண்டவரே, இந்த கோலை நீ எடுத்து செல்லுவாய், இதை கொண்டு அருஞ்செயல்கள் பலவற்றை செய்வாய் என்று மோசேக்கு சொன்னதை போல உமக்கு ஒப்பு கொடுக்கின்ற ஒவ்வொருவரையும் வைத்து அருஞ்செயல்களை செய்து ஆண்டவரே அவர்கள் இருக்கின்ற இடத்திலே தெய்வீக அதிர்வுகளை ஏற்படுத்தும். ஆசீர்வாதங்களால் அவர்களுடைய குடும்பங்களை நிரப்பும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், சுமந்து கொள்ளும். உயிருள்ள ஆண்டவரும் மீட்பருமான
இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 அப்படியே ஒரு செகண்ட் எழுதி நிற்போம், ஒரு நிமிடம் எழுதி நிற்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இதோ உன் கடவுளாகி ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் ஆராதிப்பாயாக என்ற ஆண்டவருடைய கட்டளையில் வாழ்நாளெல்லாம் நிலைத்திருக்க வேண்டிய கிருபையை வேண்டி ஒப்புக்கொடுப்பா. நம்மை உருவாக்கிய தெய்வம் தாயின் கருவறையில் உருவாகும் முன்பே உன்னை அறிந்திருந்தேன் என்று சொல்லி நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர், கரம் பிடித்து நம்மை தூக்கி வழிநடத்திய ஆண்டவர், இதோ கூன் குருடு செவிடு ஊனம் எதுவும் இன்றி தாயினுடைய கருவறையிலே நமக்கு உரு கொடுத்த தெய்வம், இத்தனை ஆண்டுகளாக கண்ணின்மணி போல காத்து வருகிற ஆண்டவர், ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான வயதுகள் இருக்கின்ற போதும் கூட 20, 30, 40, 50, 60, 70, 80, 90 என்று சொல்லி நாட்கள் வித்தியாசத்திலும் கூட இத்தனை ஆண்டுகளாக கண்ணின்மணி போல நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வம், ஆண்டவருடைய கரங்களிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம். தெய்வமே, முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு ஆற்றலோடும் உம்மை ஆராதிக்கவும் துதிக்கவும் சுவாமி எங்களுக்கு கிருபை தாருமையா என்று சொல்லவும். ஆண்டவரே, மரியா நீ நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொல்லி மரியாளுக்கு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வாய்ப்பு கொடுத்த தெய்வமே, எனக்கும் அந்த கிருபையை தருவதற்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். என் வாழ்நாளெல்லாம் நானும் என் குடும்பமும் ஆண்டவரே உமக்கே பணிபுரிய, உம்மையே ஆராதிக்க, உம்மையே பற்றி கொள்ள, உம்மையே அன்பு செய்ய எங்களுக்கு கிருபை தார்வதற்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். இந்த சன்னிதானத்தில் தெய்வம் என்னுடைய பிரசன்னத்தில் நாங்கள் நிற்பதற்கு நீர் கிருபை தந்ததற்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். நன்றி நன்றி நெஞ்சே, நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. அவன் வாழ்நாளிலே செய்திருக்கின்ற சகல நன்மைகளையும் மறவாதே என்று சொன்ன தாவீதை போன்று அவன் நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறார், நம் நோய்களை எல்லாம் குணப்படுத்தி இருக்கிறார், நம் உயிரை படுகுழியிலிருந்து மீட்டு இருக்கிறார். அவருடைய இரக்கத்தையும் அன்பையும் நமக்கு மணிமுடியாக சூட்டியிருக்கிறார். தாவீதை அழைத்து அருள்பொழிவு செய்த அதே உயிருள்ள தெய்வம், தெரிந்து கொண்டு அன்பு செய்த தெய்வம், நம்மையும் கூட தாழ்நிலையில் இருந்த நம்மையும் கூட ஆண்டவர் தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அப்படியே மூவொரு கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே உம்மை புகழ்கிறோம், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம், இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம், பிதாவே உம்மை போற்றுகிறோம், பிதாவே உம்மை புகழ்கிறோம், பிதாவே உம்மை ஆராதிக்கிறோம், பிதாவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், பிதாவே உமக்கு நன்றி கூறுகிறோம், பிதாவே உமக்கு நன்றி கூறுகிறோம், பிதாவே உம்மை அன்பு செய்கிறோம், பிதாவே உம்மை அன்பு செய்கிறோம், பிதாவே உம்மை அன்பு செய்கிறோம், ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம், ஆவியானவரே உம்மை புகழ்கிறோம், ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம், ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம், ஆவியானவரே உமக்கு நன்றி கூறுகிறோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறோம், ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் மத்தியிலே காலை முதல் நேர வரை நம் மத்தியிலே இருந்து நம்மோடு நெஞ்சுருக பேசி வருகின்ற ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை வரவேற்போம், மகிமைப்படுத்துவோம். நன்றியப்பா என்று சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி. அன்று பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் எளிமை நிலையில் அழைத்தது போல எங்களை நீர் அழைத்த கிருபைக்காய் நன்றியப்பா என்று சொல்லி இது இந்த பாடலை ஆண்டவருக்கு காணிக்கையாக்கி பாடுவோம். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு முழு ஆற்றலோடு பாடி துதிக்கிற போதுதானே ஆண்டவருடைய விடுதலையும் சுகமும் உங்களுக்கு கடந்து வரும்.
உங்களை ஆட்டி படைக்கின்ற எப்படிப்பட்ட கஷ்டங்களிலுமிருந்து இறை ஆற்றல் கடந்து வந்து உங்களுக்கு விடுதலை அளிக்கும். இதோ உங்கள் முன் இருப்பவர், உங்களுக்குள் இருப்பவர் பெரியவர் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதத்தை உங்கள் உள்ளத்திலே உணர்வீர்கள். தாவீது துதித்து மகிழ்ந்தது போல கடவுளாய் ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் துதிக்க முற்படுவோம். ஆண்டவருடைய கரங்களில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து, ஒருவேளை இழப்பாக இருக்கலாம், தோல்விகளாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், கஷ்டங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் அந்த சிறுவன் 5 அப்பங்களையும் 2 மீன் துண்டுகளையும் அப்போஸ்தலர் ஒப்பு கொடுத்து செபித்தது போல நாமும் அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடல் வழியாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிப்போம். கரங்களை தட்டி பாடி துதிப்போம். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, உம்மை துதிப்பேன். ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம், உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, உம்மை துதிப்பேன். ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம், ஏல் எலோஹிம், உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. இயேசுவே நன்றி, நன்றி. உம்முடைய கிருபைக்காய் நன்றி சுவாமி, உம்முடைய விடுதலைக்காய் நன்றி, உம்முடைய சுகத்திற்காய் நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி பிதாவே, நன்றி சுதனே, நன்றி ஆவியாரே, நன்றி, நன்றி, நன்றி இயேசு ரத்தம், இயேசு கல்வாரி ரத்தம். நன்றி, நன்றி, பிதாவின் வல்லமையே, சுதனின் வல்லமையே, நன்றி, நன்றி அப்பா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். 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 உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்பத் தந்தீர். ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, உம்மை துதிப்பேன். ஏல் எலோஹி, ஏல் எலோஹி, ஏல் எலோஹி, உம்மை துதிப்பேன். ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, ஹேல் எல்லோஹி, உம்மை துதிப்பேன். ஏல் எலோஹி, ஏல் எலோஹி, ஏல் எலோஹி, உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உம்முடைய என்னை கைவிடல. Glory, 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 glory. நன்றி, நன்றி, நன்றி இயேசு வல்லமையே, பிதாவின் வல்லமையே, சுதனின் வல்லமையே, நன்றி, 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 நன்றி. வேண்டினர் எல்லாம் விடைபெற்ற போதும்
வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தீர். வேண்டினோரெல்லாம் விடை பெற்ற போதும் வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். பரதேசியாய் நான் தங்கினதை சுதந்திரமாய் மாற்றி தந்தீர். எல்லோகி 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 உம்மை துதிப்பேன். 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 உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படல, உங்கள் என்னை கைவிடல. வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தேன். எல்லோகி 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 உம்மை துதிப்பேன். 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 அப்படியே கரங்களை உயர்த்தி அப்படியே ஒரு செகண்ட் நன்றி சொல்வோம். அப்படியே வலது கரத்தையாவது உயர்த்தி அப்படியே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் கண்களை மூடி நன்றி அப்பா என்று சொல்லுவோம். நன்றி நன்றி சுவாமி நன்றி. உண்மையாய் தேடுவோருக்கு அருகில் இருப்பவரே நன்றி. சுகங்களை கடந்து வர செய்கிறவரே நன்றி அப்பா நன்றி. விடுதலை கடந்து வர செய்கிறவரே நன்றி. நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி. சுகத்திற்கு சொந்தக்காரரே நன்றி. விடுதலைக்கு சொந்தக்காரரே நன்றி. நன்றி நன்றி சுவாமி நன்றி. தீமைகளை அகற்றுகிறவரே நன்றி. நன்மைகளை பெருக்கெடுத்தோட செய்கிறவரே நன்றி நன்றி. வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் எங்களோடு இருக்கும்படி செய்கிறவரே நன்றி. செய்திருப்பதற்காய் நன்றி சுவாமி. நன்றி நன்றி இயேசுவே நன்றி நன்றி. கிருபையினால் நிரப்பினவரே நன்றி. பேரிரக்கம் உடையவராய் இருந்தவரே நன்றி. அபிஷேகத்தால் மூடிக்கொண்டவரே நன்றி. உறைவிடமாக நீர் தங்கின்ற உரையங்களை மாற்றின கிருபைக்காய் நன்றி சுவாமி. நன்றி 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 இயேசுவே நன்றி. இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி. பிதாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். முழுமையாக ஒப்பு கொடுத்து ஆண்டவரை துதித்த போது ஜெபித்த போது ஆண்டவருடைய சுகம் கடந்து வந்திருக்கிறது. இந்த நெஞ்சில பாரத்தோடு இருந்த நபர்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அது நெஞ்சு வழியாக கூடிய அந்த பாரங்கள் மாறி இருக்கலாம். அப்படி நெஞ்சு வழியோடு இருந்த நபர்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். குணம் பெற்றவர்கள் வலது கரத்தை உயர்த்தவும். ஆண்டவருடைய குணத்தை உணர்பவர்கள் வலது கரத்தை உயர்த்தவும். இதய பாரத்தோடு இதய வழியோடு வந்தேன், என் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கிறார் என்று சொல்லி பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லி குணப்படுத்தி ஆண்டவருக்கு கரங்களை உயர்த்தவும். எத்தனை பேருங்க கரங்களை உயர்த்துங்க? நல்லா உயர்த்துங்க. உயர்த்தணும் கொஞ்சம் முன்னாடி வாங்கல. கரங்களை உயர்த்தவர்கள் கொஞ்சம் முன்னாடி வாங்க. கரங்களை உயர்த்தவர்கள் முன்னாடி வாங்க. அதே மாதிரி இந்த தலையோடு சேர்த்து வலிக்கும், இந்த ஒற்றை கண்ணோடு சேர்ந்து வலிக்கும். அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். கண்களோடு சேர்ந்து வலிக்கும். அதே போன்று அலர்ஜி ப்ராப்ளம், அலர்ஜி அப்படியே உடம்பெல்லாம் அப்படியே தடிப்பாக வரும். ஒரு சில உணவுகளை கூட ஒரு சிலர் உட்கொள்ள முடியாமல் போகும். அப்படிப்பட்ட
பிரச்சனையோடு நபர் இருக்கின்றவர்களை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். அப்படி அரிப்போடு வந்து ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் கரங்களை உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். முன்னாடி வாங்க கொஞ்சம் மக்களுடைய சாட்சியத்தை கேட்போம். என் பேர் ரீதா மேரி. நான் மணலி புதுநகர்லேருந்து வருகிறேன். எனக்கு இந்த ஒரு வாரமாக நெஞ்சின் இந்த பக்கம் வலி அதிகமாக இருந்தது. இப்போது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது இந்த இடத்துல ஒரு அடப்பு மாதிரி எனக்கு மூச்சு விடவும் கஷ்டமாக ஒரு மாதிரியாக கைகால் நடுங்கி எனக்கு இப்பொழுது வலி இல்லை. இப்போ கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். உண்மையாய் தேடுவோருக்கு ஆண்டவர் அருகாமையில் இருக்கிறார். இதோ தேடி ஆண்டவரை அழைத்தேன், கூவி அழைத்தேன், ஆண்டவர் என் குரலுக்கு செவிசாய்த்தார் என்று சொல்லி ஆண்டவர் குணப்படுத்திய தேவனுக்கு நன்றி செலுத்துவா. நான் சாந்த பகுதியிலேருந்து வருகிறேன். எம்எல்டாம் பேர். எனக்கு ஒரு வாரத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நிற்க நடக்க கூட என்னால் முடியாமல் தான் இங்கே வந்தேன். ஆனால் எனக்கு கடவுளை என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். எங்களுக்கு கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. உடம்பு சரி, சோர்வு, ஜுரம் இருந்தது. இங்கே வந்து என்னால் வர முடியாமல் இருந்தது. ஆனால் தடுமாறிக்கு தான் வந்து நான் உட்கார்ந்தேன். ஆனால் எனக்கு இங்கே ஜெபிக்கிறதுக்கு எனக்கு சக்தி தந்ததுக்கு இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். உடல் முழுவதும் பாரத்தோடு வலியோடு வந்த நபரை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். கரங்களை தட்டி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி சுவாமி, நன்றி. அவருக்கு மாரி எம்ஏ நகர் பங்கில் வந்துக்கிறேன். நெஞ்சு வலி ஒரு வாரமாக தொல்லை கொடுத்து இருந்துச்சு. மூச்சு விட கஷ்டமாக இருந்துச்சு. வரும்போதும் இதாக இருந்துச்சு, மூச்சு வாங்கி இருந்துச்சு. இப்போ நல்லா சுவாசம் விட முடியும், இப்போ நல்லா மூச்சு விட முடியுதா? இப்போ நல்லா இருக்குது. இப்போ நல்லா இருக்கு. பூரணமாக ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவா. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி என்று சொல்லி. என் பெயர் விஜயா. நான் சாந்தோம் பங்கிலிருந்து தான் வரேன். எனக்கு ஒரு வாரமாக உடல் முழுவதும் அரிப்பாக இருந்துச்சு, ரொம்ப அரிப்பாக இருந்தது. என்னால் முடியல, ரொம்ப கஷ்டப்படுவேன். ஸ்கூல் போயிட்டு வந்த பிறகு ரொம்ப இந்த அரிப்பினால ரொம்ப கஷ்டப்பட்டேன். எவ்வளோ நாளாக இருக்கும்? ஒரு 10 டேஸாக இருந்துச்சு. இப்போ காலையில் வர்றப்ப கூட இருந்ததா? காலையில் வர்றப்ப கூட இருந்துச்சு. ஆனால் இப்போ இது முழுவதுமாக ஃபாதர் சொன்ன பிறகு தான் எனக்கு அரிப்பே இல்லை. அது மட்டும் இல்லை, ஃபாதர் பாட்டு பாடிட்டு இருக்கும்போது எனக்கு அபிஷேகம் பயங்கரமாக இறங்குச்சு. அதை நான் உணர்ந்தேன், ஆண்டவருடைய வல்லமே நான் உணர்ந்தேன். ஏதாவது சாப்பாட்டில் ஒதுக்குவீங்களா? இல்லை, சாப்பாடுலாம் ஒதுக்க மாட்டேன். பட்டு எனக்கு என்ன எதனால அலர்ஜி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பட் கொஞ்ச நாளாகவே எனக்கு அலர்ஜி, சுகர் இருக்குது, அதனால இருக்குமா எனக்கு தெரியல. பட்டு ஒரு 10 டேஸாக எனக்கு இருக்குது. அது எதனாலன்னு ரொம்ப நான் ஃபீல் பண்ணி அப்படியே அழுதுட்டு ஆண்டுகிட்ட ஜெபிச்சேன். இன்றைக்கி அதிகாலையில் எழுந்து கூட நான் என்னுடைய அரிப்பு சுகமாகணும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிச்சேன். நான் கூட இங்கே லேட்டாக தான் வந்தேன், ஒரு 11 o'clock தான் வந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னித்து எனக்கு இந்த அற்புத சுகத்தை கொடுத்தார். ஆண்டவருக்கே கொடான கொடி நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். ஆர்வத்தோடு ஆண்டவரே எல்லாம் கூடும் என்று சொல்லி வந்த நபரை ஆண்டவர் தொட்டு இருக்கிறார். கரங்களை தட்டி. பிரைஸ் தி லார்ட். என்னுடைய பேர் ராஜா. நான் ஆவடி செயின்ட் ஆண்டனி பாரிஸ்லேருந்து வரேன். நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி லாஸ்ட் 1 இயராக கொஞ்சம் ஒர்க்கு பயங்கர ப்ரெஷரு, பயங்கர செஸ்ட் பெயினாக இருக்கும். ஆக்சுவலி நான் இன்றைக்கி காலையில் வரும்போது அப்படி தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஃபாதர் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நல்ல செஸ்ட் பெயின், பயங்கர பெயினாக இருந்தது, அப்படியே ரிலீவ் ஆகிட்டு போய்ட்டு இருந்தது. ஐ ஃபெல்ட் ஆக்சுவலி. பிரைஸ் தி லார்ட். கடவுளுக்கு நன்றி. கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்பட அப்படியே பாடி ஜெபிப்போம். உம்மை நம்பி வந்தேன் சுவாமி, நான் வெட்கப்படல ஆண்டவரே என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். ஆண்டவர் செய்த நன்மை தனத்திற்கு நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என்று சொல்லி முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு ஆண்டவர் நன்றி சொல்லி பாடி ஜெபிப்போம். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். 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 உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். எல்லோகி 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 உம்மை துதிப்பேன். இயேசுவே நன்றி.
இயேசுவே ஸ்தோத்திரம். பிதாவே நன்றி. பிதாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே நன்றி. ஆவியானவரே ஸ்தோத்திரம். இந்த மாதிரி உடம்புல வெள்ளை விழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாதிப்புல இருக்கிற ஒரு பெண்ணானவளை ஆண்டவர் தொடுகிறார். உடம்புல இந்த வெள்ளை விழுகுதுல, வெள்ளை விழுகிறதுனால பாதிக்கப்பட்ட அப்படிப்பட்ட தோல் நோயாய் சம்மந்தப்பட்ட வியாதியில் கஷ்டப்படுகிற மகளை ஆண்டவர் தொடுகிறார். யாருக்குப்பா அந்த பிரச்சனை உண்டு? அப்படிப்பட்ட நபரை ஆண்டவர் தொடுகிறார். அப்படி பிரச்சனையில் இருக்கிறவர்கள் எழுந்து நின்னுங்கள். சுகத்தை உணர்வுகளும் எழுந்து நின்னுங்க. அந்த வெள்ளை தழும்பு விழுகிறதுனால பிரச்சனையோடு இருப்பவர், அதனோட ரியாக்ஷன் அரிப்பெல்லாம் இருக்குமா? இருக்கும். இப்போ வர்றப்ப இருந்துதா? பல ஆண்டுகளாக இருக்குது அந்த பிரச்சனை. எத்தனை வருஷமா இருக்கும்? 4 ஆண்டுகள். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. உடைய இரக்கத்திற்காய் சுகத்திற்காய் நன்றி சுவாமி, நன்றி. அதே போன்று எது வண்டியில் விழுந்ததுனால, விழுந்ததில் வீட்டில் விழுந்ததில் வலது புறத்தில் முதுகு தண்டுவடத்துக்கு வலது புறத்தில் விழுந்ததில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கூட குணமாகாத நபர் ஆண்டவர் தொடுகிறார். யாருக்கு பாது? அப்படி சுகத்தை உணர்பவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த கரங்களை உயர்த்துவோம். வலது புறத்தில் முதுகு தண்டுவடத்தோடு சேர்ந்து வலியோடு இருப்பவர்கள் செக் பண்ணி பாருங்க. என்ன பண்ணா வலிக்கும் அதை செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எழுந்து நின்றுங்க. முன்னாடி வாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு ஆண்டவர் சுகத்தை நீங்கள் உணர்வீர்களானார் முன்க வாங்க. அவர் வயிற்று வலியோடு பல ஆண்டுகளாக கஷ்டப்படுகிறவர், வயிற்று வலியோடு பிரச்சனையோடு கஷ்டப்படுகிறவர்களையும் ஆண்டவர் தொடுகிறார். இந்த சுகத்தை உணர்பவர்கள் முன்புறம் வாங்க. வயிற்று வலியினாலே கஷ்டப்படுகிறவர்கள், குனிய முடியாது, ஆண்டவர் குனிந்து நிமிரக்கூடிய அந்த கிருபை ஆண்டவர் தந்திருக்கிறார். இந்த முதுகு வலி பாரத்தோடு இருந்து வயதான பாட்டி ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அது மாதிரி வயிற்று பிரச்சனையோடு இருப்பவங்க யாருங்கய்யா? வயிற்று பிரச்சனையோடு இருக்கிறவங்க யார் இருக்கீங்களா? அடிக்கடி வயிற்று வலி வரும், இந்த இன்ஃபெக்ஷன், ஃபுட் இன்ஃபெக்ஷன், யாருக்காவது இந்த பாதிப்புகள் உண்டா? கரங்களை உயர்த்துங்கள். அப்பா நான் வர முடியாது இருந்தப்பா, நான் முடியாமல் வந்தேன் ராஜா. இங்கே வந்த பிறகு இந்த முதுவலி என்னன்னு தெரியாமல் இருக்குது ஆண்டவரே. எனக்கு ஒரு 3 மாதமாக 4 மாதமாக இருக்குது முடிவு தெரியாது. நான் கோயிலுக்கு போவேன், வருவேன், எல்லாத்துக்கும் வருவேன். ஆனால் இன்னைக்கு வந்த பிறகு இந்த வலி என்னன்னவே எனக்கு தெரியாது இருந்தது மாதிரியே. நன்றி நன்றி ஆண்டவரே. அப்படி கரங்களை தட்டி நன்றி நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே உம்மை போற்றுகிறோம். இயேசுவே உம்மை புகழ்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம். இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம். அதே போன்று ஒரு விதமான பயம், ஒரு விதமான நடுக்கம், கால் கூட நடுங்கும். ஒரு சின்ன ஒரு ஏதாவது ஒரு நியூஸ் சொல்லிட்டா உடனே அதை சிந்திக்காதுக்கு முன்னாடியே உடல் நடுக்க வரும். உடல் சோர்வுகள் அப்படியே நமக்கு என்ன பண்ணுறது ஒரே படப்படுத்த போயிடுவான். அப்படிப்பட்ட பாதிப்புள்ள நபர்களையும் ஆண்டவர் தொடுகிறார். அப்படிப்பட்ட பாதிப்புகள் இருப்பது யாரு? இருந்தீர்கள் என்று சொன்னால் பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போர எல்லாரும் என்னிட வாரங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் தொட விரும்புகிறார். அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தார், கரங்களை உயர்த்தவும். இல்லை வர்றப்போ கூட அந்த படபடப்பு இருந்தது, இப்பொழுது இல்லை. ஆண்டவரனை தொட்டிருக்கிற ஆண்டவருடைய சுகத்தை உணர்கிறேன் என்பவர்கள் ஆண்டவருடைய மகிமைக்காக கரங்களை உயர்த்தவும். அந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் கரங்களை உயர்த்த உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தர விரும்புகிறார். அப்படிப்பட்ட பாதிப்புகளில் இருப்பீர்கள் என்று சொன்னார். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வெளியில் போனதுக்கப்புறம் சொல்லுவாங்க வெக்கமாக இருந்தது என்று சொல்லி. இயேசுவுக்கே புகழ். இங்கு ஆண்டவர் கொடுக்கின்ற குணங்களை அறிக்கையிடுகிற போது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவருடைய மகிமைக்கு அவருடைய நாமத்திற்கு புகழ் சேர்க்கிறோம். இரண்டாவதாக சகோதர சகோதரியுடைய அருகாமையில் இருக்கிற சகோதரர்களுடைய விசுவாசங்கள் உறுதிப்படுத்தப்படுகிறது, நம்பிக்கைகள் உறுதிப்படுத்தப்படுகிறது. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இதில் வெட்கப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இல்லை டாக்டர்கிட்ட போகிற போது ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்க, பல காரியங்களை செய்ய சொல்கிறார்கள். பலருக்கு அந்த விஷயங்கள் தெரிகிறது. ஆண்டவருடன் வருகிற போது ஆண்டவர் நம்மை அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம். அவர் நம்மை குணப்படுத்த விரும்புகிற தூய ஆவியானவர் தாமே நம்மளே இருக்கின்ற தேவைகளை வெளிக்கொணர்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாடி ஜெபிப்போம். சுகத்திற்காக பாடி ஜெபிப்போம்.
முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு. மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிட்டேன். ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிட்டே. அவர் ஆடையை தொட்ட மாத்திரத்தில் பெரும்பாடு மாறிட்டே. ஆதியும் அந்தமும் ஆனவராலே அந்தகாரம் நீங்கிட்டே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிட்டே. கட்டுகள் உடைந்ததே, கவலைகள் நீங்கிட்டே. மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். எல்லாம் கூடும் சாமி, எல்லாம் மாறும். மாற்றுவதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி. தேவையில்லாத காரியங்களை மாற்றுகிறவரே நன்றி. தீமைகளை மாற்றுகிறவரே நன்றி. கஷ்டங்களை மாற்றுகிறவரே நன்றி. நன்றி சுவாமி, நன்றி. வல்லமையே, பிதாவே வல்லமையே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தாரே. லாசருவே நீ எழுந்து வா என்று சொன்னாரே. மரித்த லாசர் கல்லறை விட்டு எழுந்து வந்தாரே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. அழுகுரல் நின்றதே, ஆனந்தம் வந்ததே. மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். சேர்ந்து பாடுவோம். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். இது பாடுவோம். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். மாறுது, எல்லாம் மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். மாறுது, எல்லாம் மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. மாறுது, துக்கம் மாறுது, என் இயேசுவாலே துக்கம் மாறுது. மாறுது, எல்லாம் மாறுது, என் இயேசுவாலே துக்கம் மாறுது. மாறுது, கஷ்டம் மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. மாறுது, வியாதி மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. மாறுது, கடன் மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. மாறுது, வறுமை மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. மாறுது, பிரச்சனை மாறுது, என் இயேசுவாலே எல்லாம் மாறுது. மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு, என் இயேசுவாலே எல்லாம் மாறுச்சு. மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு, என் இயேசுவாலே எல்லாம் மாறுச்சு. கரங்களோட்டி பாடுமா. மாறுச்சு, எல்லாம் மாறுச்சு, என் இயேசுவாலே எல்லாம் மாறுச்சு. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழுகிறோம் இயேசுவே, புகழுகிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே, மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. பிரியமானவர்களே, உணர்ந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதிக்கிற போது வலது கண்ணோடு பிரச்சனையோடு இருப்பவர்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். யாருக்குப்பா வலது கண்ணிலே பிரச்சனை? செக் பண்ணி பாருங்க. வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் உங்களை சுகப்படுத்தி இருந்தால், உணர்ந்து இருந்தால் செக் பண்ணி பார்த்து கைதூத்து முன்னாடி வாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்த முன்னாடி வருவோம். அதே போன்று வயிறு அடிக்கடி அப்செட் ஆகும். அப்படிப்பட்ட பிரச்சனை, அந்த அப்செட் ஆகிறப்போ உடம்பெல்லாம் வேர்க்கும்.
அப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பவரையும் ஆண்டவர் தொடுகிறார். இதில் வலது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்டவர் தொட்டிருக்கிறார். அதே போன்று வயிறு அப்செட் ஆகும், அடிக்கடி அந்த பிரச்சனையோடு இருக்கிற நபரையும் ஆண்டவர் தொடுகிறார். வயிற்று பக்கு கூட போகும். இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. என் பேர் கரோலினா, மாதவரம் சர்ச்சிலேருந்து வரேன். ஒரு வாரமாக கண்ணு பிடிச்சிக்கினே இருந்தது, பயங்கர வலியாட வந்திருந்தேன். இப்போ கூட பயங்கரமான தலைவலி, மாத்திரை கூட கேட்டேன் என் சகோதரிங்களை வந்து. ஆனாலும் ஆண்டவர்கிட்ட நான் இப்போ ஃபாதர் ஜெபம் பண்ணும்போது கண்ணீரோட நன்றா ஜெபம் பண்ணேன். உடனே எனக்கு அந்த கண்ணு துடிப்பும் நின்றுச்சு, அந்த தலைவலியும் இல்லை. இயேசுக்கே புகழ், மரியே வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டை மையப்படும். மாறிடும், எல்லாம் மாறிடும், என் இயேசுவாலே எல்லாம் மாறிடும். 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 நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. தோள்பட்டை வலி, தோள்பட்டையோடு வலி, அப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவருடைய யாருக்குப்பா விழுந்ததுனாலேயோ பிரச்சனைகளால தோள்பட்டை பல மாதங்களாக வருடங்கள் அந்த பிரச்சனை ஆண்டவருடைய கரங்களை உயர்த்து முன்னாடி வாங்க. குணத்தை உணர்கிறவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த முன்புற வருவோம். முன்னாடி வாங்கலை தயவு பண்ணி. 6 மாத காலம் நான் மணலி புதுநகர் பங்குலேருந்து வரேன். என் பேர் மங்களம். 6 மாத காலமாக தோள்பட்டை ரொம்ப வலியாக இருந்துக்கிட்டே இருந்தது. பல டாக்டருங்களை பார்த்தோம், ஆனால் எதுவுமே சரியாகலை. இப்போ கொஞ்சம் வலி கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சது மாதிரி ஃபீல் பண்ணுறேன். பிரைஸ் தி லார்ட். சுத்தமாக போயிடுச்சா? இருக்குதா? சுத்தமாக போயிடுச்சா? கரங்களை தட்டி நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசு நம் நோய்களை சுமந்து கொள்கிறார், அவருடைய காயங்களால் நாம் சுகம் அடைகிறோம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி. மத்தியா சர்ச்சை பங்கு. நான் இந்த தோல் இந்த கை ஒரு மாதமாக எனக்கு தூக்க முடியாதே இருந்தது. இப்போ இங்கே வந்து வேண்டினே வந்தேன், ஆனால் இப்போ பரவாயில்ல, கொஞ்சம் யோசனை இருக்கு. கரங்களை உயர்த்தி. என்ன லைட்டாக இருக்கா? கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சா? கம்ப்ளீட்டாக சரியாயிடுச்சா? லைட்டாக இருக்கா? அப்படியே நன்றி சொல்லி ஜெபிப்போம், நன்றி சொல்லி ஜெபிப்போம். அப்படியே கண்களுடைய நன்றி சொல்லி ஜெபிப்போம். ஒரு கருத்தை மட்டுமா அது முடிந்தவர்கள் உயர்த்துவோம். ஒரு கருத்தை முடிந்தவர்கள் உயர்த்த. உங்கள் பிரச்சனை ஆண்டவர் தொடுகிறார். பிறருக்கு நாம் பரிந்துரைத்து ஜெபிக்கிற போது இயேசு சாமி நம்மை நமது குற்றங்களை சுமந்து கொள்கிறார், நமது நோய்களை சுமந்து கொள்கிறார். அனைத்து பிரச்சனை விடுதலை தர நன்றி ஏசப்பா என்று சொல்லுவோம். நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆணி காயங்களுடைய ரத்தங்கள் கடந்து வருகிறதற்காய் நன்றி சுவாமி. ஆயில் நீ காயங்கள் தொடுவதற்காய் நன்றி, நீ தொட்டு சுகப்படுத்துவதற்காய் நன்றி. ஜீசஸ் நேம் get deliverance, Jesus name I heal you, receive the blessing. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. அப்படியே செக் பண்ணி பாருங்களேன், கையை கீழே போட்டு செக் பண்ணி பாருங்க, சுத்தி பாருங்க, என்னெல்லாம் பண்ணுமோ பண்ணா வலிக்குமோ அதெல்லாம் செஞ்சு பாருங்க. பூர்ணமா சுகமாயிடுச்சா? யார் சுகப்படுத்தினது? ஆண்டவர் இயேசு. ஒரு நாள் ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்து படித்து ஆண்டவர் கீழ்ப்படுவோம். கரங்களை தட்டி ஆண்டை மகிமைப்படுத்துவோம். யாருடனாவது பாரத்தோடு இருந்தால் அவர்களை மன்னித்து ஜெபிப்போம். வேசாலப்படி ஆறுலும் மதாரில் பங்குலேருந்து வரோம். இந்த கை 3 நாள் 6 மாதமாக அந்த கை தூக்கவே முடியாது, பெருக்க கூட முடியாது கோயிலில். இப்போ அந்த கை எவ்வளோ தொழில் தூக்குறேன் பாரு. ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார். மரியே வாழ்க. கரங்களை தட்டி ஆண்டை மகிமைப்படுத்துவோம். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி சுகத்திற்காய் நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. கொடான ஓடி நன்றி. நன்றி. மரியே வாழ்க. அன்பார்ந்த அன்பு தேவனே, இந்த நேரத்தில் என்னோடய பிள்ளைக்கு அடிக்கடி நெஞ்சு வலியால் மாத்திரை போட்டுக்கிட்டே இருக்கிறான். ஏதோ இது டெஸ்ட் பண்ணி அவனால் சும்மா அடிக்கடி ரொம்ப கோவத்தினால இருக்க, ரொம்ப கோவம். கணவன் பிள்ளைங்களோட நெஞ்சு வலி. என்னுடைய பிள்ளைக்கு ரொம்ப நாளாக மாத்திரை மருந்து சாப்பிட்றேன். அந்த மருந்து மாத்திரையை எடுத்து போட்டிருந்தேன் ஆண்டவர், அதுக்காக நன்றி சொல்கிறேன். என்னுடைய கண்ணுக்கு இந்த கண்ணில் ரொம்ப வலியாக இருந்தது.
சுகமாயிடுச்சு. எனக்கு கண்ணு சுகமாயிடுச்சு. என் பிள்ளைக்கு தான் இந்த மாதிரி யாருக்காங்க கண்வழி ஆண்டவர் சுகப்படுத்தியிருக்காரு. வேற என்னம்மா? ஒரு மாசம். கரங்களை தட்டி ஆண்டவரை மையப்படுத்துவோம். நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. உடைய சுகத்திற்காக நன்றி சுவாமி. தொழுநோயாளை தொட்டு சுகப்படுத்தியது போல, கண் குருடனை தொட்டு சுகப்படுத்தியது போல தெய்வமே, இன்றும் உலகம் முடியும் மட்டும் என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி நீ தொட்டு சுகப்படுத்துவதற்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். எனக்கு 5 நாளைக்கு முன்னால் வந்து வீசிங் ப்ராப்ளம் இருந்தது. நிறைய கட்டியாக சளி இருந்தது. டாக்டர்கிட்ட போனேன். இந்த இதெல்லாம் எக்ஸ்ரேலாம் எடுக்க சொன்னார். அதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு ப்ரெஷர் எப்பவுமே வழக்கமாக இருக்குது. இந்த மூச்சு வந்து இந்த சளியெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. எனக்கு அந்த மாஸ்க் வச்சாங்க அந்த வாய்க்குள்ளே. ஒரு நாளைக்கு 3 வருஷம் வைக்க சொன்னார் டாக்டர். அவ்வளோ சளி இருந்தது. ஆனால் 1 வருஷம் தான் வச்சேன். ஆண்டவரை நம்பி நான் விசுவாசித்து 1 வருஷம் வச்சேன். சரி, இப்போது சுகமாயிடுச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக எனக்கு வீசிங் ப்ராப்ளம், மூச்சு நல்லா வரும்போது இல்லை. கொஞ்சம் யாரோனாவது பாரமாக இருந்தீங்கன்னா மன்னிச்சு ஜெபிச்சிருங்க. ஆண்டவர் இந்த வீசிங் ட்ரபிளோடு ஐயா வந்திருக்கிறார். ஆண்டவர் அவரை தொட்டு சுகப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்துவோம். அதே மாதிரி கடன் சுமையோடு பாரத்தோடு இருக்கின்ற நபரை, கடனில் சிக்கி கொண்டவர்கள், ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடித்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை இந்த பாரத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து உங்களை விடுவிக்கிறார். ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் ஒரு 1.5 மணி நேரமாக 2.5 மணி நேரமாவது கொடுத்து ஜெபித்து பாருங்கள். குடும்பத்தோடு ஜெபம் சொல்லி பாருங்க. ஜெபிச்சு பாருங்க. இறைவார்த்தை எடுத்து வாசிங்க. ஆமாம், மாதாவை போல இதுவும் அடிமை என்று சொல்லி டோட்டல் சரண்டரில் ஃபாதர்னு சொன்னார் இல்லையா, டோட்டல் சரண்டர். ஆண்டவருடைய ஆற்றல் முன்பு ஒப்பு கொடுத்து பாருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை இந்த பாரத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து பலரை ஆண்டவர் விடுவிக்கிறார். அப்படிப்பட்ட நபர்கள் எழுந்துங்க தயவு செய்து. கடன் சுமையினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிற நபர்கள், அவர்களுக்காக ஜெபிப்போம். கடன் சுமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்படியே ஆண்டவருடைய கட்டளைகளை கடைபிடிக்க, ஆண்டவரின் மரியா நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொல்லி தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அந்த 5 அப்பத்து 2 மீன் துண்டுகளை ஆண்டவரே 50,000 பேருக்கு நீர் மாற்றி கொடுத்தது போல தகப்பனே, என் வாழ்வில் இருக்கின்ற குறைகளையும் நீர் நிறைவாய் மாற்றி கொடுப்பதற்கு நன்றியப்பா என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மற்றவங்களுக்கு நன்றி சொல்லி ஜெபிப்போம். உங்களது கஷ்டங்களையும் ஆண்டவர் தொடுகிறார், பிரச்சனைகளையும் ஆண்டவர் தொடைய நன்றியப்பா என்று சொல்லுவோம். தெய்வமே, பெரும் சுமையோடு சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிட வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொன்னவரே, என் நுகம் அழுத்தாது என்று சொன்னவரே, என் வார்த்தை உங்களை அழுத்தாது என்று சொன்னவரே, என் கட்டளை உங்களை அழுத்தாது என்று சொன்னவரே, அப்படியே எங்கள் வாழ்க்கையிலே, பிள்ளைகள் வாழ்க்கையிலே நடப்பதற்காய் நன்றி சுவாமி. உன் கட்டளைகளை நான் கருத்தில் கொண்டிருந்தால் எனக்கு எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று சொல்லி தாவீது ஜெபித்தது போல சாமி, பிள்ளைகள் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உம் கட்டளைகளின்படி கீழ்ப்படிய நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நீர் தருகின்ற ஆண்டவரை உழைப்பிலே, வருமானத்திலே 10 1 பங்கை உடைய நற்செய்தி பணிகளுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, தெய்வமே கோயில் காரியம் உடைய மகிமைக்காக கொடுக்க வைப்பதற்காய் நன்றி. கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் ஆமிக்கு குளிக்கு சரிந்து விழும்படி உங்கள் மடியிலே கொட்டுவார் என்று வாக்கு கொடுத்த தெய்வமே, அப்படியும் பிள்ளைகளுடைய வாழ்விலே நடப்பதற்காய் நன்றி சுவாமி. இதுவும் அது அடிமை என்று மாதா ஒப்பு கொடுத்தது போல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இதன் வழியாக உடைய நிறைவு, உடைய ஆற்றல், சாட்சிய வாழ்வு கடந்து வர நீரும் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. உம்முடைய இரத்தங்கள் அனைத்து தடைகளையும் மாற்றுவதற்காய் நன்றி. உம்முடைய காயங்கள் சுவாமி, பிள்ளைகளுடைய காயங்களை மாற்றுவதற்காய் நன்றி. உடைய விலை மதிக்கப்படாத கல்வாரி ரத்தம் எல்லா பாவங்களையும், பாவ கரைகளையும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனாலே வந்திருக்கின்ற ஒருவேளை சாபக்கேடுகளையும் அழித்து போடுவதற்காய் நன்றி. உடைய சிலுவை பாடுகளுடைய வல்லமை பிள்ளைகளுடைய வாழ்விலே உயிர்ப்பாக கடந்து வருவதற்காய் நன்றி. In Jesus' name we break every bondages. Jesus' name I break every bondages. For the mighty anointing of Jesus, for the mighty power of Jesus, for the mighty deliverance of Jesus, for the mighty healing of Jesus, for the mighty blessing of Jesus. Jesus' name receive the grace. Jesus' name receive the blessing. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழுகிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. அப்படியே எழுந்து நிற்போம். பலருக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். வாய்ப்புகள் இருக்கிற போது நீங்கள் சாட்சிகளை சொல்லலாம். அப்படி எழுந்து நிற்ப ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஆவியானுடைய வல்லமை நம்மை முற்றிலும் ஆட்கள் ஒப்பு கொடுப்போம். நம்மை நமது குடும்பத்தையும் பணி வாழ்வையும் ஆண்டவரே, நானியன் வீட்டாரும் யோசுவாவை போல, இயேசை இறைவாக்கினரை போல உமக்கே ஊழியம் புரிய ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா என்று சொல்லி ஒப்பு கொடுங்க. உமது உடல் பொருள் ஆவி அனைத்து ஒப்பு கொடுப்போம் சுவாமி. இரண்டவுல எல்லாவற்றையும் உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த சிறுவன் 5 அப்பத்து 2 மீன் துணிகளை ஒப்பு கொடுத்தது போல அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த பாடல் வழியாக, ஆவியாளர் பாடல் வழியாக வேண்டி ஜெபிப்போம். தாகத்தோடு
தாகமுள்ள இடத்தில் நீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, வெட்குள்ள இடத்தில் நீரோடை பாய்ந்தோட செய்வேன் என்று சொன்னவரே, வாக்கின்படியே நடப்பதற்கு நன்றியப்பா என்று சொல்லி கரங்களை தட்டி முழு உள்ளத்தோடு தாகத்தோடு வாஞ்சியோடு பாடி துதிப்போம். சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே மாறுமே மாறுமே, எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே. கடலும் உடனும் என்னை கடக்க முடியாதே, கடலில் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடலும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார். கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார், கடல் இல்லாமல் மாறச் செய்வார். கடல் மேல் என்னை நடக்கச் செய்வார், கடலை எல்லாம் மாறச் செய்வார். மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால். இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே. எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உப்பாச கைகள் எட்டி இன்றி தொடருமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உப்பாச கைகள் எட்டி இன்றி தொடருமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை உப்பாச கைகள் எட்டி இன்றி தொடருமே, எட்டிக்காய்கள் கசக்கும் எந்தன் வாழ்க்கையை பாசக்கைகள் எட்டி இன்று தொடருமே. கட்டி பிடித்தேன் உங்கள் பாதம் கற்றா எந்தன் கதரை கேளும், கட்டி பிடித்தேன் உங்கள் பாதம் கற்றா எந்தன் கதரை கேளும், கட்டி பிடித்தேன் உங்கள் பாதம் கற்றா எந்தன் கதரை கேளும், கட்டி பிடித்தேன் உங்கள் பாதம் கற்றா எந்தன் கதரை கேளும். தொடருமே என்னை தொடருமே, தொடருமே என்னை தொடருமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டால் போதும் இந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே, மாறுமே எல்லாம் மாறுமே.
தொட்டு சுகமாக்குமையா இயேசுவே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே நீ தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், பிதாவே நன்றி, பிதாவே ஸ்தோத்திரம், ஆவியானவரே நன்றி, ஆவியானவரே ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக தங்களை அர்ப்பணிக்க விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்தும். ஆண்டவருடைய பணிக்காக, அவருடைய நற்செய்தி பணிக்காக தங்களை அர்ப்பணிக்க விரும்புகின்றவர்கள் ஆண்டவருடைய மகிமை விளங்க கரங்களை உயர்த்துவோம். அன்று மத்தேயுவை சிறுடர்களை அழைத்தான். என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் இவ்வுலகில் இழப்பவர்கள் இவ்வுலகில் 100 மடங்கு ஆசீர்வாதம் அருமையில் நிலை வாழ்வையும் பெறுவார் என்று சொன்னார். இதோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் குடும்பங்களிலே கிடைக்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அப்படி விரும்புகிறோம். அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுத்து ஜெபிங்கப்பா. அப்படியே கண்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி, நன்றி சுவாமி, நன்றி ஆண்டவரே. விண்ணும் மண்ணு ஒளிந்து போனாலும் ஒளியாத உம்முடைய வசனங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் சாட்சிகளாக வாழ தகப்பனே தகுதியற்ற எங்களை நீர் அழைப்பதற்காக நன்றியப்பா என்று சொல்லுவோம். இதோ தாம் விரும்பியவர்களை தம்முடன் இருக்க அழைத்தார் என்று தெய்வமே நாங்கள் வாசிக்கிறோமே. அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்தீரே. உன் பிள்ளைகளுக்கு இதோ உலகம் முடிவு வரை எங்கும் சென்று நற்செய்தி அறிவியுங்கள் என்று சொன்னீரே. தகுதியற்ற எங்களையும் ஆண்டவரை தகுதியுள்ள பாத்திரங்களாக நீர் அபிஷேகம் செய்து பயன்படுத்த விரும்புகின்ற கிருபைக்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். உங்க சித்தம் நிறைவேற்றுவதற்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். என் விருப்பம் இல்ல சுவாமி, உங்க விருப்பம் என் வாழ்விலே நடைபெறட்டும். உடைய மகிமைக்காகவே வாழ சுவாமி என்னை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. பணி வாழ்வை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. குடும்ப வாழ்வை ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நாடுவோருக்கு நன்மையும் குறைபடாது என்று சொன்னீரே. ஆசீர்வாதம் மாற்றுவதற்காய் நன்றி. ஆவியினுடைய கொடைகளை தருவதற்காய் நன்றி. ஆவியினுடைய கனிகளால் நிரப்புவதற்காய் நன்றி சுவாமி. நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் பிதாவே. நன்றி பிதாவே. ஸ்தோத்திரம் ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஸ்தோத்திரம். ஒரு சிலருக்கு இன்னும் பயம், எதிர்காலத்தை குறித்து பயம், ஒரு சில நோய்களை குறித்து பயம், ஒரு சில தடைகளை குறித்து பயம். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்தவும், உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் கரங்களை உயர்த்த உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் காலையிலிருந்து உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். கண்டிப்பாக இதை பற்றியாவது வேறுபட்ட சிந்தனைகள் ஏதாவது கொண்டிருந்தால் இன்றைய நாளிலே இறைவார்த்தின் வழியாக ஆண்டவர் உங்களுக்கு பேசி இருப்பார், திடப்படுத்தி இருப்பார். அதையும் கடந்து இன்றும் சோர்வுகள் இருக்கிறது, பயங்கள் இருக்கிறது, எதிர்காலத்தை குறித்து பிரச்சனை எனக்கு இருக்கிறது, பயம் இருக்கின்ற சொல்பவர்கள் கரங்களை உயர்த்த உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். எல்லோரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி, நன்றி ஆண்டவரே. நன்றி. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னோட வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவரே தருகின்ற கிருபைக்காய் நன்றியப்பா என்று சொல்லுவோம். நன்றி, நன்றி இயேசுவின் வல்லமையே, பிதாவின் வல்லமையே, சுதனின் வல்லமையே, பிள்ளைகளில் இறங்கி வருவதற்காய் நன்றி சுவாமி. ஜெபிக்கின்ற ஆவியை தருவதற்காய் நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே நன்றி. ஜெபிக்கின்ற ஆவியை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில் எங்களுக்கு தாரும். உமக்கு சாட்சியாக வாழ எங்களுக்கு தருவதற்காய் நன்றியப்பா. நன்றி, நன்றி. எங்களது பயங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், எங்களது சோர்வுகளை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்தை குறித்த அச்சங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நாடுவோருக்கு நன்மை எதுவும் குறைபடாது என்று சொன்னீரே. உம்மை நாடுகின்ற கிருபை தருவதற்காக நன்றியப்பா என்று சொல்லுவோம் ஆண்டவரே. முழு உள்ளத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு ஆற்றலோடு, முழு வாஞ்சியோடு ஜெபிக்கிற அந்த கிருபையை தாங்கப்பா என்று சொல்லுவோம். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நன்றி ஏசப்பான்னு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, விண்ணும் மண்ணும் உமக்கு சொந்தமாண்டவரே. ஒரு வார்த்தை சொல்ல எல்லாம் உண்டாயின சுவாமி. ஒரு வார்த்தை சொல்ல புயல் அடங்கியது ஆண்டவரே. ஒரு வார்த்தை சொல்ல ஆண்டவரே எல்லா தடைகளும் நீங்கி போக்கிற்று ஆண்டவரே. அப்படியே ஒரு வார்த்தை சொல்லும், சொல்லுவதற்காய் நன்றி. புயலை அடக்கியவரே, நோய்களை சுகப்படுத்தியவரே, பேய்களை ஓட்டியவரே, உடைய வல்லமை கடந்து வருவதற்காய் நன்றி. இயேசுவின் ரத்தமே, இயேசுவின் கல்வாரி ரத்தமே, இயேசுவின் கல்வாரி காயங்களே, இயேசுவின் கல்வாரி பாடுகளே, எனக்காக பாடுபட்டவரே, என் தீச்செயலுக்காய் நொறுக்கப்பட்டவரே, என் அக்கிரமங்களுக்காய் காயமடைந்தவரே, என் குற்றங்களுக்கான பாவ பரிகார பலியே. ஜீசஸ் நேம்
I break every bondages. பிசாசு கொண்டு வரும் எல்லா பயங்களும் இயேசுவின் நாமத்தினாலே அப்புறமாகட்டும். இயேசுவின் இரத்தத்தினாலே விலகி போகட்டும். இயேசுவின் பாடுகளினாலே அமுங்கி போகட்டும். Jesus name, the mighty name, with the mighty anointing of Jesus, with the mighty power of Jesus, with the mighty healing of Jesus, with the mighty deliverance of Jesus, with the mighty blessing of Jesus. நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே, புகழ்கிறோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி உம்முடைய விடுதலைக்காய் நன்றி சுவாமி, சுகத்திற்காய் நன்றி, பயங்களை தடைகளை மாற்றியதற்காய் நன்றி, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி. உணர்ந்தவர்கள் ஆண்டவருடைய மகிமைக்காக கரங்களை உயர்த்தவும். தடைகள் பாரங்கள் என்னை விட்டு விலகி போய்து என்று சொன்னவர்கள் ஆண்டவருடைய மகிமைக்க உணர்ந்தவர்கள் ஆண்டவருடைய மகிமைக்காக கரங்களை உயர்த்தவும். பலரை ஆண்டவர் தொட்டிருக்க கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தவும். நன்றி 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 இயேசுவே, நன்றி நன்றி சுவாமி, நன்றி 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 நன்றி. அமர்ந்து கொள்வோம். யாருக்காவது இன்னும் அப்படி பிரச்சனை இருந்தால் கை தூக்குங்க. யாருக்காவது விலகாமல் இருந்தால், இன்னும் அந்த பயங்கள் இருந்தால் முன்னாடி வாங்க. இன்னும் யாருக்காவது விலகாமல் பயங்கள் இருந்தால் முன்னாடி வாங்க, ஆண்டவருக்கு முன்னாடி வாங்க. அப்படி இருப்பவர்கள் மட்டும். காலில் ஒரே வலியாக இருந்தது, 2 கால்லையும் நடக்கவே கஷ்டமாக இருந்தது, நொண்டி நொண்டி நடக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இங்கே காலையில் வந்து இந்த ஜபத்தில் இருக்கும்போது என் காலில் குணம் தெரிஞ்சுது, வலியே தெரியல. இப்போ இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. பிரியமானவர்களே, அப்படியே ஒரு செகண்ட் எழுந்து நிற்போம். எழுந்து நிற்போம். ஆண்டவருடைய கரங்கள் ஒப்பு கொடுப்போம். நம்ம உடல் பொருள் ஆவியை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, தூய் ஆவியார், ஆண்டவர் சொன்னார், உன்னதத்தினுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும் வரை எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவரே, உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொண்டு நமக்கு உயிருள்ள சாட்சிகளாக வாழ எங்களுக்கு இந்த கிருபையை தாங்கப்பான்னு சொல்லுவோம். அவரை பிரிந்து நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய உன்னதத்தினுடைய வல்லமையை சீடர்கள் அப்போஸ்தலர்கள் பெற்றுக்கொண்ட போது எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகின் கடைகளை வரை சாட்சியில் இருந்தான். உங்கள் பலவீனத்தை ஒப்புக்கொடுங்க. எந்த பலவீனத்தை வாழ வச்சுக்க வேணாம். அதனால் நமக்கு நஷ்டம்தான். நம்மளால் முடியாது, தேவனால் எல்லாம் கூடும். சரிங்களா? நம்மளால் முடியாது, இயேசுவால் எல்லாம் கூடும். 5 அப்பத்தி 2 மீன் துண்டையும் கொடுத்தது போல உங்களுடைய பலவீனத்தை கொடுங்கப்பா. உங்கள் பலவீனங்களை கொடுங்க. ஆண்டவரை பார்த்து கொடுங்க, ஆண்டவரை பார்த்து கொடுங்க. உங்களால் விளக்க முடியாத காரியங்களை கொடுங்க. ஒருவேளை ஒரு சிலருக்கு சிகரெட் பிடிக்கின்ற பழக்கங்களாக இருக்கலாம், ஒரு சிலருக்கு மது அருந்துகின்ற பழக்கங்களாக இருக்கலாம். என்னைக்காவது ஒரு நாள் தான் குடிக்கிறேன் என்று சொல்லலாம். வேண்டாம், என்றைக்காவது ஒரு நாள் பிசாசு எந்த உருவத்திலும் வருவான். தீய காரியங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவருடைய ஆலயம் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று சொல்கிறார். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. தூய் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போது எருசலேம், யூதேயா, சமாரி, உலகின் கடைகளை வரை சாட்சிகளாக இருப்போம். தீயதை அருந்துகிற போது சாட்சிகளாக நாம் இருக்க முடியாது. இயேசுவுக்கே புகழ். அதை கொடுங்க. சமாரிய பெண் கேட்டா இல்லையா, ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உன்னுடன் பேசுபவர் யார் என்றும் உனக்கு முன்பு நிற்பவர் யார் என்றும் நீ அறிந்திருந்தால் நீரே அவரிடம் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு நிறைவாக தாகமெடுக்கா தண்ணீரை தந்திருப்பார் என்று சொல்லி. அப்படியே கண்களை மூடி கரங்களை அப்படியே ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி ஒப்பு கொடுத்து செபிங்க. ஆண்டவரே, அந்த தாகமெடுக்காத தண்ணீரை தாங்கப்பான்னு சொல்லுங்க. உடைய வசனங்களை, உயிருள்ள வசனங்களை ஒவ்வொரு நாளும் எடுத்து வாசித்து தியானித்து மாதாவை போல, புனிதர்களைப் போல கீழ்ப்படுகின்ற அந்த இதயத்தை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க மக்களே. அந்த இதயத்தை எனக்கு தாங்க சுவாமி. புழுதி எனக்கு, தூசி எனக்கு தாங்கப்பா. உங்க மகிமையின் முன்பு, உம்முடைய பரிசுத்தத்தின் முன்பு, உம்முடைய பேர் ஆற்றலின் முன்பு நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. இப்போது நிற்பது கூட உமது கிருபை சுவாமி. ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பலவீனங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா என்று சொல்லி, உம்மால் கூடும், எல்லாம் கூடும், உம்மால் எல்லாத்தையும் மாற்ற முடியும் சுவாமி. உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தீய காரியங்களை ஒப்புக் கொடுங்க, தீய பழக்க வழக்கங்களை ஒப்புக் கொடுங்க, உங்களது பயங்கள், பலவீனங்களை ஒப்புக் கொடுங்க, இந்த உலகிற்கான காரியங்களை ஒப்புக் கொடுங்க. எது உங்களை அடிக்கடி பிரச்சனைகள் உட்படுத்துகிறதோ அதை ஒப்புக் கொடுங்க. எசப்பா, உங்க கையில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. உன்னதத்தினுடைய வல்லமை எனக்கு தாரும், காயங்கள் மாற உமக்கு சாட்சியாக விளங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கின்ற ஆவி எனக்கு கொடும், இறைவார்த்தை எடுத்து படிக்கின்ற அந்த கிருபை எனக்கு தாரும். சண்டையிடாமல் வாழ்வதற்கு உடைய துயானுடைய கொடை கனிகளை எனக்கு தங்கப்பான்னு கேளுங்க. அன்பு, அமைதி, சாந்தம் என்று சொன்ன ஆண்டவரே, உடைய திருக்குடும்பத்திற்கான அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லுங்க. ஒப்பு கொடுக்கிறேன், தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உடைய மகிமையின் முன்பு, பரிசுத்தத்தின் முன்பு, பேராற்றலின் முன்பு நான் ஒண்ணுமில்ல ஆண்டவரே, தூசு ஆண்டவரே. நம்முடைய யதார்த்தத்தை சொல்லுவோம். அதுதான் ஆபிரகாமும் சொன்னது போல, ஜெபித்தது போல, ஆண்டவரே, தூசிக்கும் புழுதிக்கும் சருவுக்கும் சாம்பலுக்கும் சமமாக இருக்கிற நான் என் தலைவரோடு
பேச துணிந்து விட்டனே என்று சொல்லி உரிமையோடு பேசியது போல ஆண்டவருடைய கரங்கள் நம்ம யதார்த்தத்தை ஒப்புக் கொடுப்போம். தூசிக்கும் புழுதிக்கும் சருவுக்கும் சாம்பலுக்கும் சமமாக இருந்தாலும் தெய்வமே, என்னை உம்முடைய சாயலிலே படைத்திருக்கிறீரே இயேசுவே, உம்முடைய உயிர் மூச்சு எனக்கு தந்திருக்கிறீரே சுவாமி, உம்முடைய ஒளியாக உப்பாக வாழ தகுதியற்ற என்னையும் அழைத்திருக்கிறீரே, உம்முடைய அழைப்புக்கு தகுதியுள்ள பாத்திரமாக ஆண்டவரே தாழ்ச்சியை அணிந்து கொள்ளுகின்ற பாத்திரமனை மாற்றும், உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகின்ற பிள்ளையங்கனை மாற்றுங்கப்பான்னு ஒப்பு கொடுங்கப்பா. ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். பிதாவே, உங்க கரங்கள் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, என்னை என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், உங்க சித்தம் போல வழி நடத்துங்கப்பா என்று சொல்லுவோம். என் விருப்பப்படி இல்லை ஆண்டவரே, நீங்க ஜெபித்தீங்களே ஆண்டவரே, என் விருப்பம் அல்ல உங்க விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபித்தீரே, பிதாவின் விருப்பம் நிறைவேறட்டும் என்று சொல்லி ஜெபித்தீரே. உங்கள் வழிகளை விட என் வழிகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மேலானவை என்று சொன்னீரே ஆண்டவரே. என் எண்ணங்களை விட என் வழிமுறைகளை விட உமது எண்ணங்களும் உமது வழிமுறைகளும் மேலானது சுவாமி. உங்க திருவுளம் நிறைவேறட்டும் அப்பா. உங்க தூய ஆவியான எங்களுக்கு சுட்டி காட்டட்டும் அப்ப அந்த வழியிலே நடக்க ஆண்டவரே என் உடல் பொருள் ஆவியை தருகிறேன் ஐயா என்று சொல்லி இந்த தூசியை தொடும், புழுதியை தொடும், சருகை தொடும், முதுபெரும் தந்தையர்களை தொட்டவரே, ஆபிரகாமை தொட்டவரே, இறைவாக்கியர்களை தொட்டவரே, புனிதர்களை தொட்டவரே, உமக்கு அஞ்சுகின்ற பிள்ளைகளை தொடுபவரே, என்னையும் தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. உமக்கு உம்முடைய பெயருக்கு அஞ்சுகின்ற, உம்முடைய வார்த்தைக்கு அஞ்சி வாழுகின்ற அந்த கிருபை எனக்கு தாங்கப்பா, பாசத்தோடு வாழ திருவையை தாங்கப்பா என்று சொல்லி இந்த துய்யாவினோட பாடலை பாடி தாகத்தோடு வேண்டி ஜெபிப்போம். தாகத்தோடு வாஞ்சையோடு தாங்கள் இடத்தில் நீரை ஊற்றுவேன் என்று சொன்னவரே, வறண்ட இரண்டங்களிலே நீரோடைய தொண்டை சொன்னவரே. உங்களுக்கு புத்தகத்தை கீழே வச்சிருங்க, கையில இருக்க புத்தகத்தை கீழே வச்சிருங்க. பாடகர்களோடு சேர்ந்து நீங்கள் பாடுவது திருப்பி பாடலாம். ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, உம்மக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு ஊற்றிடுமே, வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட ஒற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஒற்றிடுமே, உமக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, பெந்தெகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே, அப்போஸ்தலர் நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே ஊற்றிடுமே, அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று
வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுவேன் என்று வாக்கு தந்த ஆவியை ஊற்ற வேண்டுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. நீச்சலாடம் கொண்டு சென்று நீந்த செய்யுமே, நதியாய் பாய்ந்திடுமே. எல்லாம் சேர்ந்து பாடும். ஒற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஒற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வகுந்திடுமே. அற்புதங்கள் தீரலாய் நடந்திடவே, அற்புதத்தின் ஆவியை வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே, அக்கினியை ஊற்றிடுமே. நல்லடி பாடுவாம். ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மேலே வல்லமையோடு. ஊற்றிடுமே வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே அக்கினியே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுந்திட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுந்திட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுந்திட. அப்படியே ஒரு செகண்ட் ஆவியில் உண்மையிலும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி நன்றி ஆவியாரே, நன்றி நன்றி புனிதர்களின் ஆவியாரே, இறைவாக்கியரின் ஆவியாரே, அப்போஸ்தலரின் ஆவியாரே நன்றி. பிதாக்களின் ஆவியாரே நன்றி. அன்னை மாதாவின் ஆவியாரே நன்றி. இறைவாக்கியரின் ஆவியாரே நன்றி. அப்போஸ்தலரின் ஆவியாரே நன்றி 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 இயேசுவே நன்றி நன்றி. பிதாவின் ஆவியாரே, சுதனின் ஆவியாரே நன்றி நன்றி நன்றி. தமத்திருத்துவத்தின் தெய்வமே நன்றி 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 சுவாமி நன்றி நன்றி. மாண்பியர் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்து கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆசிர்வதியும் எம்மை ஆசிர்வதியும், 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 ஆசிர்வதியும் எம்மை ஆசிர்வதியும்.